ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் அவனுடைய மார்க்கத்தை அதன் தூய்மையான வடிவத்திலே அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நாம் எல்லாம் இங்கே ஒரு மாநாட்டை போல பெரும் திரளாக குழுமி இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியிலே நாங்கள் சொல்வது என்ன என்ற தலைப்பு தரப்பட்டுள்ளது. இந்த தலைப்பிற்கான காரணம் என்னவென்று சொன்னால், நாங்கள் என்ன சொல்கிறோம் என்பதை அறியாமலேயே நாங்கள் சொல்லாதவற்றையெல்லாம் நாங்கள் சொல்வதாக தவறாக கருதி கொண்டு சில சகோதரர்கள், நம்முடைய சமுதாயத்தைச் சேர்ந்த சகோதரர்கள் அவதூறு பிரச்சாரங்களை செய்து வருகிறார்கள். எனவே நாங்கள் என்ன சொல்கிறோம்? இந்த 25 ஆண்டுகளாக தமிழக முஸ்லிம் மக்களிடத்திலே நாங்கள் வைக்கின்ற செய்தி என்ன? நாங்கள் சொல்லுகிற அந்த செய்தி, அந்த கொள்கை, அந்த கோட்பாடுகள் இஸ்லாத்திலே உள்ளதா அல்லது இஸ்லாத்திற்கு அப்பாற்பட்டதா? இதை விளக்குவதற்காகத்தான் நாங்கள் சொல்வது என்ன என்ற தலைப்பு தரப்பட்டிருக்கிறது. நாங்கள் என்ன சொல்கிறோம் என்பதை சுருக்கமாக சொல்வதாக இருந்தால் 2 வரிகளிலே சொல்லிவிட முடியும். நாங்கள் என்ன சொல்கிறோம்? இந்த 25 ஆண்டுகளாக இந்த தௌஹீத் கொள்கையை பிரச்சாரம் செய்யக்கூடிய நம்முடைய ஜமாத் என்ன கொள்கையை சொல்கிறது என்பதை 2 வரியிலே சொல்லிவிடலாம். அது என்ன 2 வரி? நம்மை படைத்த இறைவன் எதையெல்லாம் நமக்கு மார்க்கம் என்று சொல்லி இருக்கிறானோ அதை மட்டும்தான் நீங்கள் மார்க்கம் என்று சொல்ல வேண்டும். அதை மட்டும்தான் மார்க்கம் என்ற பெயரிலே நீங்கள் கடைபிடிக்க வேண்டும். அந்த இறைவன் ஒரு தூதரை நமக்கு வழிகாட்டியாக அனுப்பினார். அந்த தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி நமக்கு வாழ்ந்து காட்டினார்களோ அது மட்டும்தான் மார்க்கமாக இருக்க முடியும். அவர்கள் சொல்லாத எந்த ஒரு விஷயமும் மார்க்கமாக இருக்க முடியாது. இதான் நாங்க சொல்றது. நாங்க சொல்லக்கூடிய செய்தியினுடைய சுருக்கம், சாராம்சம் என்னவென்று சொன்னால், அல்லாஹ் என்ன சொல்கிறானோ அது மட்டும் மார்க்கம். அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன சொன்னார்களோ, செய்தார்களோ, அங்கீகரித்தார்களோ அது மட்டும் மார்க்கம். அல்லாஹ்வும் ரசூலும் சொல்லாத விஷயங்களை மார்க்கம் என்று நீங்கள் செய்யக்கூடாது. செய்தால் அது தப்பு. அப்படி செய்தீர்களே ஆனால் மறுமை வாழ்க்கை உங்களுக்கு பாழாகிவிடும். மறுமையில உங்களால் வெற்றி பெற முடியாது. நல்லது என்ற தோட்டத்திலே இருக்கிற காரியமாக இருந்தாலும் அல்லாஹ் சொல்லவில்லையானால், ரசூல் சொல்லவில்லையானால் அதை நீங்கள் செய்யாதீர்கள். இதான் நாங்க சொல்லக்கூடிய செய்தியினுடைய சுருக்கம். இந்த செய்தியை ஏன் சொல்கிறோம்? அல்லாஹ் சொன்னதுதான் மார்க்கம், அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னது மட்டும்தான் மார்க்கம் என்று ஏன் சொல்கிறோம்? நாங்களாக சொல்கிறோமா? இல்லை. இப்படி சொல்ல வேண்டும் என்றுதான் அல்லாஹ் நமக்கு கட்டளை இடுகிறான். இப்படி சொல்ல வேண்டும் என்றுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு ஆணை பிறப்பிக்கிறார்கள். விதமான துன்பங்களையும் துயரங்களையும் தொல்லைகளையும் சந்தித்து இறுதியாக ஒரு சாம்ராஜ்யத்தை, ஒரு மிகப்பெரிய அரசாங்கத்தை உருவாக்கி அசைக்க முடியாத சக்கரவர்த்தியாக வீற்றிருந்த நேரத்திலே கடைசி ஹஜ்ஜிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதைத்தான் நமக்கு வசியத்தாக சொல்லி சென்றார்கள். கடைசி ஹஜ்ஜில 23 வருஷத்தினுடைய அந்த போதனைகளை சாறு பிழிந்து அத்தனை சஹாபாக்களை ஒன்று திரட்டி வைத்துக் கொண்டு என்ன சொன்னார்கள்? தரத்து ஃபீக்கும் அம்ரைனி லன் தலில்லு மா
தமஸ்ஸக்தும் பிஹிமா கிதாபுல்லாஹி வ சுன்னதி. இரண்டு விஷயங்களை நான் உங்களிடத்தில் விட்டு செல்கிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களிடத்திலே நான் ரெண்டு விஷயத்தை விட்டு செல்கிறேன். அந்த ரெண்டையும் நீங்கள் பலமாக பிடித்துக் கொண்டால் வழி தவற மாட்டீர்கள். ரெண்டே ரெண்டு விஷயத்தை நான் உங்களுக்கு விட்டு செல்கிறேன். இந்த ரெண்டையும் பலமாக பிடித்துக் கொண்டீர்களேயானால் வழி தவற மாட்டீர்கள். அது என்ன ரெண்டு? கிதாபுல்லாஹ், ஒன்று அல்லாஹ்வுடைய வேதம் திருக்குர்ஆன், ஒரு சுன்னத்தி, இரண்டாவது என்னுடைய வழிகாட்டுதல். அல்லாஹ் எனக்கு ஒரு வேதத்தை தந்திருக்கிறானே, அதை பலமா பிடிச்சுக்கிறீங்க, நீங்க வழி தவறி போக மாட்டீங்க. நான் 23 வருஷம் வாழ்ந்து காட்டியிருக்கிறேன்ல, அந்த வாழ்க்கையை பலமாக பிடித்துக் கொள்ளுங்கள், வழி தவற மாட்டீர்கள். அப்ப அல்லாஹ்வுடைய வேதத்தையும் என்னுடைய வழிகாட்டுதலையும் தவிர வேற எதையாவது நீங்கள் பிடித்தீர்களேயானால் நீங்கள் வழி தவறி போய்விடுவீர்கள், சருகி போய்விடுவீர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வசியத்து செய்தார்களே. அதான் நாங்க சொல்றது. நாங்களா கையில மடியில போட்டு சொல்லல, இட்டு கட்டி சொல்லல, நாங்களா உருவாக்கி சொல்லல. அல்லாஹ்வுடைய தூதர் கடைசியாக நமக்கு வசியத்து மரண சாசனம் உயிர் எழுதிவிட்டு சென்றார்களே, அந்த அறிவுரையைத்தான் நாங்கள் மக்கள் மத்தியில் வைக்கிறோம். குர்ஆன்ல உள்ளது மட்டும்தான் மார்க்கம். நபிகள் நாயகம் அவர்கள் சம்பந்தப்பட்டது மட்டும்தான் மார்க்கம். அதை தவிர எந்த மகான்கள், பெரியார்கள், அவர்கள் இவர்கள் என்று அல்லாஹ்வும் ரசூலும் சொல்லாத காரியங்களை நீங்கள் மார்க்கம் என்று கடைபிடித்தால் அதனுடைய விளைவு கடுமையாக இருக்கும். மறுமையிலே நீங்கள் சென்றடைகிற இடம் நரகமாக இருக்கும் என்று நாங்கள் எச்சரிக்கிறோம். இந்த எச்சரிக்கை கூட நாங்களாக செய்கிற எச்சரிக்கையா? இல்லை. இந்த எச்சரிக்கையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் செய்தார்கள். எப்படி சொன்னார்கள்? ஈயாக்கும் வ முஹ்தஸாத்தில் உமூர், மக்களே உங்களை நான் எச்சரிக்கிறேன், எனக்கு பிறகு மார்க்கம் என்ற பெயரால் புதிதாக உருவாகுமே அத்தகைய காரியங்களை விட்டு உங்களை நான் எச்சரிக்கிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், நம்மை பார்த்து சொல்லுகிறார்கள், எனக்கு பின்னால் மார்க்கம் சொல்லி பல விஷயங்கள் உள்ளே வரும், இந்த மக்களிடத்திலே வந்து நுழையும். அப்படி நுழையக்கூடிய அத்தனை காரியங்களை விட்டு நான் எச்சரிக்கிறேன். குல்ல முஹ்தஸத்தின் பிதா, எனக்கு பின்னால் மார்க்கம் என்று உருவாக்கப்பட்ட எந்த காரியமாக இருந்தாலும் அத்தனையும் அனாச்சாரங்கள். குல்ல பிதாத்தின் லலாலா, அத்தனை அனாச்சாரங்களும் வழிகேடு. குல்ல லலாலத்தின் பின்னால் அத்தனை வழிகேடும் உங்களை நரகத்தில் கொண்டு சேர்க்கும். எவ்வளவு அழகான எச்சரிக்கை பாத்தீங்களா? எனக்கு பிறகு மார்க்கம் என்று சொல்லி பல சங்கதிகள் உங்களிடத்தில் வரும், நுழையும். மார்க்கம் என்ற பெயரில் உங்களை ஏமாற்றுவார்கள். அந்த காரியங்கள் அனைத்துமே வழிகேடு, அனாச்சாரம். அது உங்களை நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும். உங்களுக்கு என்ன விளங்குறதுல இருந்து? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திற்கு பிறகு மார்க்கம் என்ற பெயரில் எது நுழைந்திருந்தாலும் அதை பிடுங்கி எரிந்து விட வேண்டும். நபிகள் நாயகம் வாழும் பொழுது எதை மார்க்கம் என்று காட்டினார்களோ, அவங்க கண்ணார பார்த்து ரசித்தார்களோ, அங்கீகரித்தார்களோ, அது மட்டும்தான் மார்க்கமே தவிர அவங்க காலத்துக்கு பிந்தி வந்ததென்றால் அது மார்க்கம் இல்லை. இன்னொரு எச்சரிக்கை சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், மன் அமில அமலன் லைஸ அலைஹி அம்ருனா ஃபஹுவ ரத்துன். நம்முடைய உத்தரவு இல்லாமல், என்னுடைய ஆர்டர் இல்லாமல், கட்டளை இல்லாமல் யாராவது ஒரு செயலை, நல்லறத்தை செய்வாரையானால் ஃபஹுவ ரத்துன், அது ரத்து செய்யப்படும், அது தூக்கி வீசப்படும், அது அங்கீகரிக்கப்படாது, நிராகரிக்கப்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். என்னுடைய ஆர்டருக்கு தான் பார்க்க வேண்டும். நான் உத்தரவு போடாம நீங்களா நல்லதுதானே என்று ஒரு காரியத்தை செய்வீர்களேயானால் அது தூக்கி எறியப்படும். என்ன விளங்குது இதுல இருந்து? நாங்க சொல்வது நபிகள் நாயகம் சொன்னதை சொல்கிறோம். சில விஷயங்களை வேண்டாம் என்று சொல்கிறோம். அந்த பட்டியலை நான் விளக்கமா பின்னாடி சொல்லுவேன். சில காரியங்களை விட்டுவிடுங்கள் என்று சொல்லுகிறோம். அதையெல்லாம் ஏன் சொல்றோம்? அல்லாஹ்வுடைய ரசூல் காலத்தில் அது இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்திலே வாழ்ந்த அந்த காலத்தில் இதெல்லாம் மார்க்கம் என்ற பெயரிலே இருக்கவில்லை.
அவங்களுக்கு பின்னாடி வந்து நுழைந்திருக்கிறது. நான் கேட்கிறேன், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் எதுக்கு அனுப்புனான்? நீங்க வந்து அந்த மௌலானா சொன்னாரு, இந்த பெரியார் சொன்னாரு, அந்த மகான் சொன்னாரு, அந்த பாரம்பரியத்தில் வருது என்றெல்லாம் சொல்லிக்கொண்டு நீங்கள் மார்க்கத்தை புதுசு புதுசா கண்டுபிடிக்கிறீங்களே, இதனுடைய உண்மையான உள்ளார்த்தம் என்ன? அதை சிந்திச்சு பார்த்தீர்களா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒரு அழகான விஷயத்தை அல்லாஹ் சொல்லாம விட்டுட்டான், அதன் அர்த்தம் நீங்களா ஒரு புதுசா ஒண்ணு கண்டுபிடிச்சிட்டு மார்க்கம் இது குர்ஆன்ல இல்ல, இத நபிகள் நாயகம் சொல்லல. அப்ப அதுக்கு என்ன அர்த்தம்? அழகான விஷயம் பாரு, இத பத்தி அந்த சொன்னாரா, இத பத்தி அவன் சொன்னானா அப்படின்றதான் அதுக்கு அர்த்தம். அப்ப நீங்களா ஒரு புதுசா ஒண்ணு உண்டாக்கிட்டீங்களா, அதுக்கு பொருள் என்ன? அல்லாஹ்வுக்கு சொல்லித்தர தெரியல, அல்லாஹ்வுடைய ரசூல் ஒழுங்கா உங்களுக்கு பாடம் சொல்லாம போயிட்டாங்க, அதன் அர்த்தம் எதுக்கு அனுப்புனவங்கள? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் அனுப்புனதுக்கு என்ன காரணம்? சொல்லித்தர வேண்டிய அத்தனையும் சொல்லித் தருவதற்கு தான் அனுப்புனான். மறந்துட்டான். அப்ப நீங்களா உண்டாக்கிட்டு புதுசு புதுசா செய்றீங்களே, இதையெல்லாம் அல்லாஹ் சொல்ல மறந்து விட்டான் என்று சொல்வீர்களே, ஆனால் அது அல்லாஹ் மறக்கிறான். உமா கான ரப்புக நசியா, உன் இறைவன் மறக்கிறவன் கிடையாது. அல்லாஹ் சொல்றான், நபிகள் நாயகத்தை பார்த்து சொல்றான், உன் இறைவனாகிய நான் மறக்கிறவன் இல்ல, வேணும்னு தான் சொல்லாம விட்டுருக்கிறேன். சொல்ல வேண்டிய எல்லாத்தையும் சொல்லி இருக்கிறேன், சொல்ல தேவையில்லாத அத்தனை விட்டுவிட்டேன், நான் மறந்துட்டேன். அப்ப நீங்கள் நபிகள் நாயகம் காலத்தில் இல்லாத ஒரு காரியத்தை மார்க்கம் என்று செய்வீர்களேயானால் உங்களை அறியாமல் ஒரு குற்றத்தை சுமத்துகிறீர்கள் அல்லாஹ் மேல. என்ன குற்றம்? இதை அல்லாஹ் சொல்லித்தர மறந்து விட்டான், அல்லாஹ்வுக்கு தெரியவில்லை, அல்லாஹ்வுடைய ரசூல் ஒழுங்கா சொல்லித்தரல, நாங்க கண்டுபிடிச்சிட்டோம். இதெல்லாம் ஒரு ரசூலா? எங்க அஜரத்து புதுசா கண்டுபிடிச்சு தர்றாரு, இதெல்லாம் அவர் விட்டுட்டாரு. அதான் அர்த்தம். அல்லாஹ் சொல்றான், திருமறை குர்ஆன்ல சொல்றான், இதுவும் ஹஜ்ஜி கடைசி ஹஜ்ஜில அருளப்பட்ட வசனம் தான். என்ன சொல்றான்? அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும், மக்களை எல்லாம் திரட்டி வைத்துக் கொண்டு இறுதி ஹஜ்ஜிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருளப்பட்ட அந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், இன்றைய தினம். இன்றைய தினம்னா இன்றைய தினம் இல்ல, பழுத்தூர்ல கூட்டம் போடுறமே இன்றைய தினம் இல்ல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள், அதை சொல்றான் அல்லாஹ். இன்றைய தினத்திலே உங்கள் மார்க்கத்தை உங்களுக்காக நான் முழுமையாக்கி விட்டேன். அல்லாஹ் என்ன சொல்றான் குர்ஆன்ல? உங்க மார்க்கம் இருக்கிற அதை நான் நிறைச்சிட்டேன், முழுமையாக்கிட்டேங்கிற அல்லாஹ். முழுமையாக்குறது என்னங்க அர்த்தம்? ஒரு ஆளை கூப்பிட்டு சாப்பிடறாங்க, கூப்பிட்டு ஒரு இட்லி எடுத்து பாதி பிரிச்சு கொடுத்துட்டு ஃபுல் சாப்பாடு நல்லா இருக்குன்னு கேட்ட ஒத்துக்குறாங்க. முழுமையா என்ன? வச்சுக்கிட்டே இருக்கணும், உள்ள போய்கிட்டே இருக்கு, போதும் பாரு, இல்ல உள்ள ஒண்ணு சொல்லுவாரு, முடியாது பாரு, பாதியா சாப்பிடுங்க, பாதியா மிக்கிடுவாரு, இப்ப முடியாது, டீ குடிக்க டீக்கு இடம் இல்ல, வாழைப்பழம் சாப்பிட இடம் இல்ல, இதெல்லாம் முழுமை. முழுமைன்னா என்ன அர்த்தம்? ஒரு ஆளுக்கு ஃபுல் சாப்பாடு போறேன்னு என்ன அர்த்தம்? அதுக்கு மேல அவருக்கு தேவையில்லைன்னு அர்த்தம். இப்ப அல்லாஹ் என்ன செய்யறாங்க சொல்றான், ஃபுல் சாப்பாடு போட்டேங்கிறான், சாப்பாடு ஃபுல்லா தந்துட்டேங்கிறான். நீங்க என்ன சொல்றீங்க? அல்லாஹ் தந்து 10 போய்கிட்டு ஒரு உடப்பிச்சு எடுத்துட்டு இருக்கீங்க, அதாங்க அர்த்தம். நீங்கள் மார்க்கம் என்று புதிய புதிய வணக்கங்களை செய்கிறீர்களா? என்ன அர்த்தம்? அவன் சொல்றான், நான் முழுசாக்கிட்டேன். ஒரு கோடையில் தண்ணீர் இருக்கிறது, அது முழுசாக்கிட்டேன்னு என்ன அர்த்தம்? முக்கா கிளாஸ் அர்த்தமா, அரை கிளாஸ் அர்த்தமா? முழுசா இருக்கு அர்த்தம் என்ன? அதுக்கு மேல ஒரு சொட்டு போடுவதற்கு இடம் இல்ல அர்த்தம். ஒரு சொட்டை உள்ள ஊத்துனீங்கன்னா ஒரு சொட்டு வெளியே வந்துடும், அதான் முழுமைக்கு அர்த்தம். அப்ப கிளாஸ்ல முழுமையாவதுக்கு அர்த்தம் வழங்குதுல, சோத்துல முழுமையான அர்த்தம் வழங்குதுல, எல்லாத்துலயும் முழுமையான அர்த்தம் வழங்குதா இல்லையா? பெயிண்ட் அடிக்காம கதவு வைக்காம ஜன்னல் வைக்காம இருந்தா கூடு முழுமை இல்லைங்க. ஜன்னலும் வச்சாச்சு, கதவும் வச்சாச்சு, பெயிண்ட் அடிச்சாச்சு, சோப் பண்ண வேண்டியெல்லாம் பண்ணியாச்சு, அது எல்லாத்தையும் கரெக்டா பார்த்து சூப்பரா இருக்குது. அப்புறம் என்ன மறையாம உங்களாட்ட போறீங்க? அப்புறம் என்ஜினியர் கூட்டிட்டு வர்றீங்க, என்ஜினியரை கூட்டிட்டு வர்றீங்கன்னா முழுமையா இல்லைன்னு அர்த்தம். அப்ப முழுமையாக்குற ஆள் யாரு? அல்லாஹ். அல்லாஹ் முழுமையாக்குறான். யாரை கொண்டு முழுமையாக்குறான்? அவருடைய திருத்தூதர் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக இந்த மார்க்கத்தை முழுமையாக்கிட்டான். முழுமையாக்குனதுக்கு அர்த்தம் என்னவென்றால்
இனிமே ஒன்றும் தேவையில்லை. இதான் நாங்க சொல்ற பாயிண்ட். வாங்குதா? நாங்கள் சொல்லக்கூடிய செய்தியுடைய சாராம்சம் என்ன? இந்த மார்க்கத்தை அல்லாஹ் முழுமையாக்கி இருக்கிறான், அவனுடைய ரசூலை கொண்டு முழுமையாக்கி இருக்கிறான். உலகம் அழிகிற காலம் வரை தோன்றுகிற அத்தனை பிரச்சனைகளுக்கும் அந்த குர்ஆனில தீர்வு இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில தீர்வு இருக்கிறது. அதை தாண்டி வேற ஒண்ணும் கிடையவே கிடையாது. இதான் மேட்டர். பஞ்சாயத்து இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு 25 வருஷமா. பஞ்சாயத்து என்ன? இதை சொல்லும் பொழுது சில பேர் பாதிக்கப்படுகிறார்கள். எதை சொல்லும் பொழுது? குர்ஆன்ல உள்ளதை மட்டும் பின்பற்றுங்கள், நபிகள் நாயகம் சொன்னதை மட்டும் பின்பற்றுங்கள் என்று நம்ம சொல்லும் பொழுது சமூகத்தில் சில பேர் பாதிக்கப்படுகிறார்கள். யார் பாதிக்கப்படுகிறார்கள்? முதல்ல மார்க்க அறிஞர்கள் பாதிக்கப்படுகிறார்கள். நாங்க இதை சொல்லும் பொழுது யார் பாதிக்கப்படுறார்? இந்த மார்க்க அறிஞர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள். நாங்களும் அந்த காரியங்களை செய்தவர்கள் தான். நாங்க எதெல்லாம் கூடாது என்று இப்ப சொல்றோமோ அதையெல்லாம் அவர்களை விட சூப்பரா எங்களுக்கு செய்து செஞ்ச ஒரு காலத்துல. அப்ப மார்க்க இறையச்சம் இல்லாத காலத்தில் செய்தோம். அப்ப மார்க்கம் என்ற பெயரால் சில காரியங்களை நம்முடைய மார்க்க அறிஞர்கள், மத குருமார்கள் உண்டாக்கி இதையெல்லாம் செய்யுங்க நமக்கு சொல்லிவிட்டாங்க. ஆனா அது குர்ஆன்ல இல்ல, அது நபிகள் நாயகம் சொன்ன அந்த போதனையில இல்ல. இதெல்லாம் இல்லன்னு சொல்லும் பொழுது அவங்களுக்கு கோபம் வருது. என்ன கோபம்? ஆஹா, நம்ம இத்தனை வருஷமா இதை கண்டுக்கிறாம இருந்தோமே, இத்தனை வருஷமா நம்ம ஆதரிச்சுக்கிட்டு இருந்தோமே, இத்தனை வருஷமா இதுக்கு பக்கபலமா நின்றோமே, இதுக்கு ஊதுகுழலா நின்றோமே, இதை ஆதரிச்சு பிரச்சாரம் பண்ணணுமே, இதை வச்சு சில்லர் அடிச்சோமே, இதை வச்சு வயிற்று பிழப்பு ஓட்டணுமே, அதை இல்லைங்கிறாங்களே. விவகாரம் அதான். எதனால தகராறு விவகாரம் எங்க வருது? நம்ம 25 வருஷமாக நடத்துகிற இந்த கொள்கை போராட்டத்தில் எங்க யார் பாதிக்கப்படுறா? முதலில் பாதிக்கப்படக்கூடியவர்கள் மத குருமார்கள். இது கூட இஸ்லாத்துக்கு புதுசு கிடையாது. ஈசா நபி காலத்திலையும் அப்படித்தான், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்த காலத்திலையும் யூத மதத்தினுடைய பாதிரிமார்கள், அதனுடைய குருமார்கள் எல்லாம் தௌராத்தின் ஒரு பகுதியை மறைத்து அதை வயிற்று பிழைப்புக்கு வழியாக்கி கொண்டிருந்தார்கள். அதை உடைச்சி தகர்க்கிறதுக்கு தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தார்கள். ஈசா நபி அவர்கள் ஏகத்துவத்தை சொல்ல வரும் பொழுது அன்றைக்கு இருந்த மத குருமார்கள் எல்லாம் அந்த மதத்தை வைத்து பிழைப்பு நடத்தி கொண்டிருந்தார்கள். ஈசா நபி அதை எதிர்த்தார்கள். அதனாலே அவரை கொல்வதற்கு திட்டம் போட்டார்கள். அல்லாஹ்வுடைய அருளால் அவர்கள் பாதுகாக்கப்பட்டார்கள், உயர்த்தப்பட்டார்கள். அவரை ஏன் கொல்ல வந்தாங்க? கொல்ல வந்ததெல்லாம் யார்? மத பீடங்கள், மத தலைமையை கையில் வைத்திருக்கிற மத பீடங்கள் தான் ஈசா நபியை கொல்வதற்கு முயற்சித்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொல்வதற்கும் திட்டம் தீட்டினார்கள். அப்ப நம்ம என்ன பார்க்கிறோம்? இந்த புரோகிதத்தை, இந்த சுரண்டலை, மதத்தின் பெயரால் மக்களை ஏமாற்றுவதை யாரெல்லாம் எதிர்க்கிறார்களோ அவங்களை எல்லாம் மதத்தை வைத்து பிழைப்பு நடத்தக்கூடியவர்கள் லேசில் விடமாட்டார்கள், எதிர்ப்பார்கள். உதாரணத்திற்கு சில செய்திகளை நான் உங்களுக்கு சொல்கிறேன், புரிந்து கொள்வதற்காக சொல்கிறேன். மொட்டையை சொல்லிட்டு போன விளங்காது. எங்கெங்க எல்லாம் அடி விழுது, எங்கெல்லாம் பாதிக்கிறாங்க என்பதை விவரமா சொன்னாதான் உங்களுக்கு புரியும். ஒரு மனிதனுக்கு உடல்நிலை சரியில்லை, ஒரு மனிதனுக்கு எனக்கு உடம்பு சரியில்லை. உடம்பு சரியில்லைன்னா என்ன செய்யணும்? அல்லாஹ் அதுக்கு ஒரு வழியை காட்டியிருக்கிறான். அல்லாஹ்வுடைய ரசூல் ஒரு வழியை காட்டியிருக்கிறாங்க. என்ன வழி காட்டியிருக்கிறாங்க? ஃபர்ஸ்ட் அவங்க காட்டின வழி ததாவ், மருத்துவம் செய்யுங்கள். உங்களுக்கு உடம்பு சரியில்லை என்று சொன்னால், உடல்நிலையில ஆரோக்கிய குறைவு ஏற்படும் என்று சொன்னால் ததாவோ, மருத்துவம் செய்யுங்கள். இன்னலி குல்லி தாயின் தவாவுன், எல்லா நோய்களுக்கும் மருந்து இருக்கிறது. அல்லாஹ் நோய்க்கு முந்தைய மருந்தை படைச்சிருவான். நம்ம கண்டுபிடிக்காம இருப்பான். எய்ட்ஸ் உள்பட மருந்து உலகத்தில் இருக்கிறது. இன்னும் கண்டுபிடிக்கல, இனிமே கண்டுபிடிப்பாங்க. தேடி எடுத்து ஒவ்வொன்று ஆராய்ச்சி பண்ணி இனி தேடி எடுக்கிற வேலை தான் நமக்கு மிச்சமா இருக்கிறதே தவிர நோயை அனுப்புறதுக்கு முன்னாடியே மருந்து அனுப்பிடுவான் அல்ல. ஃபர்ஸ்ட் மருந்து, அப்புறம் தான் நோய். இன்னல்லதி அன்சலத்தவா, எவன் நோயை இறக்குறானோ அவன் மருந்தையும் இறக்கி வைத்திருக்கிறான். அப்ப இஸ்லாம் நமக்கு என்ன சொல்லுது? உனக்கு நோய் வந்துச்சா மருத்துவம் செய்ப்பா. மருத்துவத்தோடு நின்ற வேண்டாம். அதுக்கப்புறம் நீ என்ன பண்ணலாம் கேட்டா, ஆன்மீக ரீதியாக இறைவனுடைய உதவியை நீ தேட வேண்டும். இந்த மருந்தே குணமாக்கி நினைச்சாங்க.
அதுக்கு பின்னாடி அல்லாஹ்வுடைய ஒரு அருளும் இருக்க வேண்டும். அப்பதான் அது குணமாகும். ஒரே மருந்து 2 பேருக்கு தலைவலிக்குதுமோ 2 பேருக்கு அதே மாத்திரை கொடுப்போம், ஒருத்தனுக்கு போயிடும் ஒருத்தனுக்கு போவாங்க. அப்ப மருந்தே குணமாக்குமா? ஒரே ஆபரேஷன் ஹார்ட் ஆபரேஷன் பண்ணணுங்கிறான், 2 பேருக்கு ஒரே அளவுக்கு தான் இருக்கணுங்கிறான். ஒருத்தன் பொட்டுன்னு போயிடும், ஒருத்தன் எந்திரிச்சு வந்துடுறான். ஒரே டாக்டர் தான் இருக்கிறார். அப்ப ஒரே டாக்டர் போய் ஆபரேஷன் பண்ற 2 பேர்ல ஒருத்தன் போயிடறான், ஒருத்தன் குறைக்கிறானா இல்லையா? ஒரே மருந்து சாப்பிட்ட 2 நோயாளியில ஒருத்தன் குணமாக ஒருத்தன் குணமாக போறானா இல்லையா? அதனால மருத்துவமும் செய்ய வேண்டும், அல்லாஹ்வுடைய அருளிலே நம்பிக்கை வைத்து துஆவும் பிரார்த்தனையும் செய்ய வேண்டும். யா அல்லாஹ், அந்த மருந்து ஒண்ணும் இல்ல, நீ நாடினால்தான் குணம் கிடைக்கும். இத ரசூலுல்லாஹ் கற்று தராங்க. எப்படி? நோயாளிய பார்க்க போவாங்க, போய் அலிஹி பில் பாஸ் ரப்பன்னாஸ், இறைவா நீ இந்த நோயை நீ போக்கிறே, அல்லாஹும் அஸ்மி அந்த ஷாஃபி லா ஷிஃபா இல்லா ஷிஃபாவுக்க, இறைவா நீ குணமாக்கு, உன்னை தவிர யார் குணமாக்குவா? உன் நிவாரணத்தை தவிர வேற எந்த நிவாரணமாவது இருக்குதா? உனக்கு தான் முடியும். அல்ல நோயை விட்ட நீதான் எடுக்கணும் என்று அல்லாஹ்ட்ட துஆ செய்வாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோயாளிக்கு ஒரு ஆறுதல் சொல்வாங்க. லா பஸ தஹூர், கவலைப்படாதீங்க சுத்தமாயிரும் என்று அந்த மனிதனுக்கு ஆறுதல் சொல்வார்கள். நோயாளியா இருந்தால் மருத்துவம் செய்ய சொல்வாங்க. ஒரு நூல் இல்ல ஒரு தாயத்து இதை செய்யறாரா இல்லையா? அல்ல பிரிண்ட் அவுட் எடுத்து ஒரு பேப்பர் ஏழை ஊத்துவாரு, கண்ணாடியில மாட்டி போட்டு வச்சுக்க. இது ஏழை பாலைக்கு உள்ளது. அப்ப ஏழை பாலைக்கு ஒரு மாதிரியை பார்த்து அடிக்கிறாரு. பணக்காரா இருந்தாருன்னா அது மாதிரி ஒரு வேப்ப மரத்துல புளிய மரத்துல பிசாசுன்னு சொன்னாங்களா? மை போட்டு பார்த்தாங்களா? இதையே நீங்க செய்றீங்கப்பா, இதையே மருத்துவம் செய்றீங்க. குழந்தைங்க நான் தான் 7,000 போட்டவன் சின்ன பிள்ளைங்க, இங்க ஒண்ணு எடுப்புல ஒண்ணு கையில ஒண்ணு அம்மா கட்டி விட்டுருவாங்க. இப்ப ஏன் இந்த மாதிரி மக்களை ஏமாத்துகிறீர்கள்? குர்ஆன்ல இருந்தா 100,000 கூட போடுங்க, நாங்க மறக்க மாட்டோம். நபிகள் நாயகம் போட்டாங்கன்னு சொன்னா நாங்க கொடுக்குவோம். அல்லாஹ் சொன்ன உடனே இதுல கொஞ்சம் சில்லற பாதிக்கப்படுவாங்க. அவருக்கு ஆக்கம் நான் கோவம் வருது, இவங்க விடக்கூடாது, இவங்க அடிமைட்டு. அதே மாதிரி என்ன பண்றாரு? ஒரு கல்யாணம் பண்ண போனீங்க, எந்த இடத்துலயும் வர்றாரு, எல்லா இடத்துலயும் வருமானத்துக்கு கரெக்டா வழி பண்ணி வச்சிருக்கிறாரு. கல்யாணம் பண்ணா என்ன பண்ணணும்? நீ வெளியிட்டு போக வேண்டியதானே, ஒரு நாளை பார்த்து கல்யாணத்தை செஞ்சுட்டு போக வேண்டியதானே. கல்யாணத்தை பேசி முடிச்சவன முதல் வேலை என்ன? அசரத்துக்கு போய் நல்ல நாள் கேளுங்க. கதாநாயகர் அவர் தான், மாப்பிள்ளையிலும் கதாநாயகம் கிடையாது. உண்மையான அசரத்தா இருந்தா என்ன பண்ணணும்? அறிவு கட்டவங்க மார்க்கத்தில் எழுதுடா 100 பொம்பளை ஒரே இல்லையா? 100 பொம்பளைக்கு நாளை பொறுத்து வராது. எனக்கு அல்ல நல்லது எழுதியிருந்தாலும் எனக்கு கிடைக்கும், இவரு கெட்டது இவருக்கு கிடைக்கும். அதே நாள்ல தான் சொல்லாது. இன்னும் சொல்ல போனா அல்லாஹ் சொல்வதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இவனாலும் மனுஷன் என்னை ரொம்ப புண்படுத்துறான், என்னை ரொம்ப ஏற்றுகிறான். எப்படி புண்படுத்துறான்னு கேட்கிறீங்களா? நான் தான் இந்த காலத்தை இயக்கிக்கிட்டு இருக்கிறேன், அதை கெட்ட நாள் கெட்ட மாசம் கெட்ட வாரம்னு சொல்லிக்கொண்டு அதை திட்டி என்னைய திட்டுறான், அதை குறை சொல்லி என்னைய குறை சொல்றான். அதனால ஒருத்தன் கெட்ட நாள் என்று சொன்னால் அல்லாஹ் கெட்டவன் சொல்றான்னு அர்த்தம். இதை நான் சொல்லல, யார் சொல்றா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அப்ப காலத்தை குறை சொல்லக்கூடாது இருக்குது. ஒரு அசத்திட்ட போய் நம்ம கேட்டாங்க, இன்னைக்கு விலைவாசி கம்மியா இருக்குன்னு பாரு, மழை இல்லாத நாளை பார்த்து கல்யாணம் வைக்கிறதா இருந்தா அது நல்லா பார்த்துக்க, புரியும் நாளை பார்த்துக்க, ஞாயிற்றுக்கிழமை பார்த்துக்க, வசதிக்காக நல்ல நாளை தேர்ந்தெடுக்கலாம். நான் கல்யாணம் பண்ண பொருள் பெற்ற மழையை பார்த்து தேர்ந்து தனிக்கு பண்ணலாமா? யாரும் வரமாட்டாங்க. அப்ப நீ ஒன்றை வசதிக்காக வேண்டி மண்டபம் எப்ப பிரியாணி இல்ல. அப்ப நீங்க அசத்து என்ன சொல்லியிருக்கே, இதெல்லாம் கிடையாது பண்றதுமா இல்லையா? ஏன் அந்த மாதிரி பண்றீங்க? இஸ்லாத்து இப்ப இருக்காப்பா? ஒரு கைதிக்கு சர்திக்கு நல்லா இருந்தாலா நீங்க ஈமான் கொள்றீங்களா, நம்பிக்கை கொள்றீங்கல்ல, இதையெல்லாம் நம்பணும் ஒரு முஸ்லீம். ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி வல் யௌமில் ஆகிரி வல் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா இருக்கிறான மார்க்கம். அதை அவன் மறுத்து விட்டான். இதை நம்புனா அதை நம்பல. எதை நம்புனா? நான் உங்களுக்கு சொல்றேன், இது நல்ல நாள், இது கெட்ட நாள், இது செஞ்சா அப்படி இருப்ப, அதை செஞ்சா இப்படி இருப்ப என்று நான் உங்களுக்கு சொல்லும் பொழுது அதை நீங்கள் நம்பினீர்களேயானால் எதை மறுத்துறீங்களா? முகமதுக்கு அல்லாஹ் அந்த மார்க்கத்தை மறுத்துட்டீங்க. முகமதுக்கு அல்லாஹ் அந்த மார்க்கத்தை நம்புனா இதை நம்பாத, இதை நம்புனா அதை நம்பாத. இஸ்லாத்துல இல்லைங்கிறாங்க.
சுருக்கமா சொன்னா என்ன அர்த்தம்? ஏன் நல்ல நாள் கெட்ட நாள் பால் கிதாபு மோர் கிதாபு இதெல்லாம் பார்த்து கொண்டு நல்ல நாள் கெட்ட நாள்ங்கிறானோ அவன் இஸ்லாத்தையே மறுத்தவனாக ஆகிவிட்டான். மறுத்தா என்ன கதி மறுமையில? இஸ்லாத்தை மறுத்தவர்களாக நீங்கள் மறுமையில நின்றால் உங்களுக்கு கதி என்ன? உங்களுக்கு அல்லாஹ் கொடுக்கிற தண்டனையில எப்படி தப்பிப்பீங்க? அதுக்கு தானுங்க கத்துறோம், மாட்டிக்கிறாதீங்க. இந்த மாதிரி ஏமாற்று பேர்வழிகளை நம்பி ஏமாந்துடாதீங்க. யாரையும் ஏமாற்றாத அப்பளுக்கு இல்லாத தூய்மையான ஒரு தலைவரை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். அவரை மட்டும் நம்புங்கள், வேறு எவரை நம்பாதீர்கள். அவர் ஒருத்தர் தான் உங்களை ஏமாற்ற மாட்டார், ஏமாற்றியது இல்லை. அவர் ஒருத்தர் தான் உங்களுக்காக அல்லும் பகலும் கவலைப்பட்டார், கஷ்டப்பட்டார், தியாகம் செய்தார். அவருக்கு மட்டும்தான் சுயநலம் இல்லை. இந்த மார்க்கத்தை சொன்னதற்காக அவர் இழந்தார், அடி வாங்கினார், சொத்துக்களை விட்டார், அனைத்து சொங்களை தியாகம் செய்தார், ஊரை விட்டு விரட்டப்பட்டார். நாங்கள் எல்லாம் அப்படி விரட்டப்படவில்லை. நாங்கள் எல்லாம் இன்றைக்கு இருக்கிற எந்த மார்க்க அறிஞரும் மார்க்கத்தை சொன்னதுக்காக நல்லா சாப்பிடுகிறார்களே தவிர மார்க்கத்தை சொன்னதுக்காக நாடு கடத்தப்படவில்லை. அந்த நம்பகமான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும் நீங்கள் நம்புங்கள். எந்த மகானும் பெரியார்னு சொல்லிக்கொண்டு நல்ல நாள் கெட்ட நாள் பார்ப்பதை நீங்கள் கைவிட வேண்டும். என்ன நடக்கிறது இன்னைக்கு? அஜத்திட்டு போய் ஒரு பக்கம் நல்ல நாள் பார்த்தா இவங்களாவே சிலர் உண்டாக்கி வச்சுக்கிறது. என்னது? இந்து சகோதரர்கள் அவங்க என்ன செய்வாங்க? ஆடி மாசம் பீட மாசம். ஆடி மாசத்துல எந்த ஒரு நல்ல காரியம் செய்ய மாட்டாங்க. அவங்க மதத்தில் இருக்கவங்க செஞ்சு போறாங்க. அந்த அவங்க மதத்துல எப்படி இருந்தாலும் அவங்க கடைபிடிப்பாங்க. இதுக்கு போட்டியா இவன் அவன் ஆடிங்கிறான்ல, நம்ம சபர் மாசம் அவர் ஆடிங்கிறார்ல, இவர் என்ன பண்ணுவாரு? சபர் மாசம் ஒரு மாசத்தை வைத்துக் கொண்டு அந்த மாசத்துல ஒண்ணுமே பண்ணக்கூடாது. ஏங்க பண்ணக்கூடாது? அந்த மாசத்துல ரசூலுல்லாஹ் உடம்பு சரியில்லாம போயிட்டான். அப்படியா? ரபியுல் மூத்தா போயிட்டாங்க, அதோட மோசம் உள்ளது. அதனால ரொம்ப பீட. அட உடம்பு சரியில்லாம போனதுக்காக வேண்டி நீ அந்த மாசம் பீடன்னு சொன்னா, அப்ப மூத்தா போனதுக்காக வேண்டி அடுத்த மாசம்ல பீடையா இருக்கானே கல்யாணம் பண்றீங்க? உடம்பு சரியில்லாம போறது பெரிய பீடையா? ஆளே போயிடுறது பெரிய பீடையா? எனக்கு காய்ச்சல் வந்தா பெரிய பீடையா? நான் மண்டைய போட்டா பெரிய பீடையா? இது பெரிய பீடை. அப்ப இது என்னங்க? இது அறிவாளி செய்யற வேலையா? 365 நாள் கொண்டு வா. ஒவ்வொரு நாள்ல ஏதாவது நபிமார்கள் மூத்தா போயிருப்பாங்க. ஒன்னும் பண்ணாதப்ப 360 நாள் கொண்டு வந்தீங்கன்னா ஜனவரி 1ஆம் தேதி எடுத்துப்பாரு, ஏதாச்சும் ஒரு நபி நோய்வாய்ப்பட்டிருப்பாரு. ஜனவரி 2 ஏதாவது ஒரு மகான் நோய்வாய்ப்பட்டிருப்பாரு. ஜனவரி 3 அப்படி டிசம்பர் வரைக்கும் வா. 365 நாளைக்கு நான் பட்டியல் தர்றேன் யாராச்சும் நோய்வாய்ப்பட்டதுக்கு. அப்ப நம்ம கல்யாணம் பண்ணக்கூடாது. எல்லாம் கெட்ட நாள் தானே, யாரும் பண்ணக்கூடாது. எந்த நாளா இருந்தா கெட்ட நாள் தான். என்னங்கடா ஊராத ரசூலுல்லாஹ்வுக்கு நோய் வந்தா சஹாபாக்கள் திரும்ப வந்துச்சா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆதப்படி வச்சுக்கிருவோம். சபர் மாசத்துல நோய்வாய்ப்பட்டாங்க. அதனால என்ன, இப்ப அவங்களுக்கு அந்த மாசத்துல நோய் வரணும்னு அல்லாஹ் எழுதிருந்தான், அது வந்துருச்சு. ரசூலுல்லாஹ்வுக்கு நோய் வந்ததுன்னா அப்படி சஹாபாக்கள் வந்துச்சா? எல்லாரும் நோய்வாய்ப்பட்டு படுத்துட்டாங்களா? எல்லாரும் மண்டை போட்டாங்களா? அதுல வழங்குது. ரசூலுல்லாஹ்வுக்கு மட்டும் வந்ததுல என்ன வழங்குது? அது அவங்க விதி. அவங்களுக்கு வரும்போது அவங்களுக்கு வரும்போது வழங்கிடுவையா? இதுல இருந்து மாசத்தை பீடு எப்படி சொல்லுவேன்? இன்னும் சொல்ல போனால் முஹர்ரம் மாசம் இருக்குங்க, 10வது நாள். முஹர்ரம் மாசம் 10 உங்களுக்கு தெரியுமா? ஆஷூரான்னு சொல்லுவாங்களே, ஒண்ணு சைபர் கொலக்கட்டெல்லாம் செய்வீங்களே, அதனால தெரியும். அந்த முஹர்ரம் மாசத்துல 10வது நாள் அன்னைக்கு நோன்பு வைக்கிறதுக்கெல்லாம் நபிகள் நாயகம் சொல்றாங்க. ஏன் நோன்பு வைக்க சொன்னாங்க? அந்த முஹர்ரம் மாசம் 10வது நாள் அன்னைக்கு தான் மூசா நபியை விரட்டி கொண்டு பிறவுன் வர்றான். மூசா நபியை காப்பாற்றுவதற்காக அல்லாஹ் என்ன செய்யறான்? கடலை 2ஆக பிளந்து மூசா நபியையும் அவங்களை சேர்ந்த சகோதரர்களையும் வெளியேற்றி இந்த பிறவுன் கூட்டத்தார உள்ளுக்குள்ள வச்சு ஒரே அமுக அமைக்கிட்டான். மூசா நபியை அல்லாஹ் காப்பாற்றியதற்காக நன்றி தெரிவிப்பதற்கு தான் அந்த நோன்பு. முஹர்ரம் மாசத்துல 10வது நாள் வைக்கிறோம்ல, 9, 10 வைக்க சொல்லுறான் ஒரு நாள் சேர்த்து. அப்ப இந்த 9, 10 நோன்பு வைப்பது எதற்கு என்று கேட்டால், மூசா நபியை அல்லாஹ் காப்பாற்றியதற்கு நன்றி தெரிவிக்க. நல்ல காரியம் நடந்திருக்கிறது. முஹர்ரம் மாசம் 10 என்ன நடந்திருக்குது? ஒரு நபி காப்பாற்றப்பட்டிருக்கிறார். சரி, அதே முஹர்ரம் மாசம் 10 ஒரு 70 வருஷம் ஓடுகிறது. ரசூலுல்லாஹ்வுடைய பேரப்பிள்ளை ஹுசைன் அதே முஹர்ரம் 10 கொல்லப்படுறார். ஒரே நாள் தான், ஒரே முஹர்ரம் 10 தான். ஒரு முஹர்ரம் 10 மூசா நபி ஜெயிக்கிறாங்க, இன்னொரு முஹர்ரம் 10 ரசூலுல்லாஹ்வுடைய பேரர் கொல்லப்படுறார். 4 குடும்பங்கள் வழங்கி போச்சா?
அந்த நாள்ல தானே ஒரு நபி ஃபிரௌன் அழிக்கப்படுறான், கெட்டவன். இங்க நல்லவர் அழிக்கப்படுறார். யஸீத் ஜெயிக்கிறார். எதுல? ஒரு முஹர்ரம்ல. இன்னொரு முஹர்ரம்ல மூசா நபி ஜெயிக்கிறார். அப்ப ஒண்ணுல நல்லவர் ஜெயிக்கிறாரு, ஒண்ணுல கெட்டவர் ஜெயிக்கிறார். இதுல என்ன விஷயம் இருக்குப்ப? நாளை கொண்டு இல்ல, இவர் போகணும்னு எழுதுனால இவர் போயிட்டாரு, அவர் ஜெயிக்கணும்ன்றதுனால அவர் ஜெயிச்சிட்டாரு. அதானுங்க இஸ்லாம். அப்ப நீங்க என்ன பண்றீங்க? மாசத்தை கெட்டதுங்கிறீங்க, நாளை கெட்டதுங்கிறீங்க. அதாவது பழமொழியை சொல்லுவாங்க. நம்ம சமுதாயத்தில் ஒரு நுழைஞ்சு இருக்காது. என்ன சொல்லுவாங்க? ஒன்னும் கிடைச்சாலும் புதன் கிடைக்காது. ஏன் வாரத்துக்கு ஒண்ணு வருது, புதன்கிழமை கிடைக்காது. ஒண்ணு வேண்டாம் கிடைச்சிருமா? அது இன்னைக்கு கிடைக்காது, ஏறிக்கிட்டு போகுது, மேல போகுது. ஒண்ணுன்னா தங்கம். ஒண்ணும் கிடைச்சாலும் எது கிடைக்காதான்? புதன் கிடைக்காது. அப்ப 52 புதன் இருக்குது வருஷத்துக்கு. பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காது. செவ்வாய் வருவாய் வார்த்தை வச்சுக்கிட்டு செவ்வாய் வருவாய். அப்ப செவ்வாய்க்கிழமை ஒண்ணு பண்ணாதியா, வேணும்னு பண்ணி காட்டணும். சரியான மூமினாக இருந்தால் எந்த செவ்வாய் கெட்டது என்று சொல்கிறானோ அன்னைக்கு உன் பிள்ளைக்கு கல்யாணம் வை. ஒண்ணு அவர் அவனுக்கு ஏற்பட்டது அல்லாஹ் ஏற்படுத்தின விதிதான் நடக்குமே தவிர அப்படி அப்படி ஜெயிச்சு காட்ட வேண்டும், உடைச்சு காட்ட வேண்டும். என்னை அது மாதிரி வளர்ப்புற தேய்பிற வளர்ப்புல வச்சிடாதே, வளர்ப்பு வைக்கணுமோ தேய்பிற வச்சிடாதே. ஏன் வச்சா என்ன? தேஞ்சுக்கிட்டு போயிடும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவ பிற 15ல இருந்து உள்ள 15 நாளைக்கு தேஞ்சுக்கிட்டே தான் போகுதா? இந்த வளர்த்தூர்ல உள்ள ஒரு கடையில போய் கேளுங்க, முதல் 15 நல்ல லாபம், 2வது 15 எல்லாம் போச்சுன்னு சொல்லுவானா? ஆனா முதல் 15ல சம்பாதிச்ச மாதிரி 2வது 15 சம்பாதிச்சுட்டு தான் இருக்கிறான். அழிஞ்சா போயிட்டான். அப்ப அது என்ன தேயுது? ஒண்ணு முதல்ல பெற தேயுதா இல்ல பெற தேயுமான்னு கேட்டேன். அது அதே சைஸுக்கு தான் இருந்துகிட்டு இருக்குது. இவங்க என்ன நினைச்சிட்டாங்க? நெசமா பெற தேயுதுன்னு நினைச்சுக்கிட்டாங்க. பெற அதே உருண்டையா தான் இருக்குது. சூரியனுடைய ஒளி அந்த படுற டைரக்ஷன் மாறுறதுனால நமக்கு ஒரு கீத்து மாதிரி தெரியுதே தவிர அதே உருண்டையா தான் அமாவாசைக்கு இருக்கிறது. பௌர்ணமிக்கு அதே தான். பிற ஒண்ணு அன்னைக்கு அதே உருண்டை தான். அது குறைவதும் இல்லை, தேய்வதும் இல்லை. சூரியனுடைய ஒளி அதில் பட்டு பிரதிபலிக்கிறது பூமியுடைய டைரக்ஷன்ல இருந்து பார்க்கும் பொழுது அப்போ ஓரத்தில் பட்டு நமக்கு தெரிக்கும் பொழுது ஒரு கீத்து மாதிரி தெரிகிறது. பிற ஒண்ணும் தேய்கிறது இல்ல, பிற ஒண்ணும் வளர்றது இல்ல, அதே சைஸ்ல இருந்துகிட்டே இருக்கிறது. இவன் என்ன செய்யறான்? தேய்பிரை செய்யாத, செவ்வாயில செய்யாத, சனிக்கிழமை செய்யாத, சபர்ல செய்யாத, அந்த நாள்ல செய்யாத, இந்த நாள்ல செய்யாத. இதெல்லாம் என்னது? இஸ்லாமா? இதெல்லாம் எங்கிருந்து நீங்கள் கற்றீர்கள்? ஒழுங்கான இஸ்லாத்தை கடைபிடிச்சிருந்தா கூட்டம் கூட்டமா மக்கள் இங்க வந்திருப்பார்கள். பிற சமுதாய மக்கள் எல்லாம் பார்க்கிறான். என்ன பார்க்கிறான்? நல்ல மார்க்கம் கிடைக்காதா அழைக்கிறான். நல்ல மார்க்கம் ஒண்ணு கிடைக்காதான்னு சொல்லி கோடி கோடியா சம்பாரிச்சவெல்லாம் இமயமலையை தேடி போறான் சாமியார. அங்கிட்டாவது நிம்மதி கிடைக்காதா? ஒரு நடிகை கோடி கோடியா சம்பாரிச்சான். அவன் இங்கிட்டு போய் பார்க்கறான், அங்கிட்டு போய் பார்க்கறான், சங்கராச்சாரிய பார்க்கறான், அவரை பார்க்க ஒண்ணு நிம்மதி கிடைக்க மாட்டேங்குது. அப்புறம் ஒரு மாதிரியா சட்டையை மாட்டிக்கிட்டு காடை சுடியன்னு போறான். இன்னொருத்த என்ன செய்யறான்? நல்ல நிம்மதி கிடைக்காத, நல்ல வழி கிடைக்காதான்னு சொல்லிட்டு 40 நாள் விரதம்ங்கிறான். கொண்டாட்டியோட சேர மாட்டேங்கிறான். ஒரு மாதிரியா கருப்பு சட்டையை பச்சை போட்டுக்கிறான். அவன் மாட்டுக்கு போறான். குற்ற பணியில நடந்தே போறானோ. எதுக்கு போறான்? எல்லாருமே மன அமைதி தேடி அலைகிறான். அலைகிறவனுக்கு இந்த மார்க்கம் அவன் கண்ணில் படவே மாட்டேங்குது. ஏன் பட மாட்டேங்குது? அதை விட மோசமா ஆக்கி வச்சுக்கிறீங்க. நீங்க எப்படி படுங்கிற? இந்த மார்க்கத்தை சரியான முறையில் நீங்கள் கடைபிடிச்சு இருந்தா இங்க பாடுற கண்ணு முன்னாடி ஒரு சமுதாயம் நிம்மதியா இருக்குது, அறிவுபூர்வமா இருக்கிறது, மூட நம்பிக்கை இல்லாம இருக்கிறது, ஏமாற்றப்படாமல் இருக்கிறது, அழகான சமுதாயமா இருக்குன்னு உங்களை பார்த்து இருந்தா வேற எங்கேயாவது போய் தேடுவானா? அப்ப அல்லாவும் அல்லாவுடைய ரசூலும் சொல்லி தந்த அந்த வழிமுறைகளை நீங்கள் மறந்த காரணத்தினால், புறக்கணித்த காரணத்தினால் மற்றவர்கள் கூட இந்த மார்க்கத்தை விரும்ப மாட்டேங்கிறாங்க, ஈர்க்க மாட்டேங்க, மெசேஜ் போய் சேரல. இப்படி ஒரு காட்சியை ஒரு பக்கம் பார்க்கிறோம். இன்னொன்னு என்ன? ஒரு ரபியுல் அவ்வல் மாசம் வந்துருது. வந்தா மௌலுது. ரபியுல் அவ்வல் என்ன செய்யுது? மௌலுது. ரபியுல் ஆகிர் வந்துன்னு வைங்க, அதுக்கு ஒரு மௌலுது. மௌலுதுனா என்ன? நபிகள் நாயகத்தை புகழ்ந்து பாடுறாங்களாம். ரபியுல் ஆகிர் வந்தா அப்துல் கார் ஜிலானியை புகழ்ந்து பாடுறாங்களாம். ஜமாத்துல் ஆகிர் வந்தா நாகூர் அடங்கி இருக்கிறார்கள், அவரை புகழ்ந்து பாடுறாங்களாம். அரபில கொஞ்சம் பாட்டு எழுதி வச்சுக்கிட்டு அதை வீடு விட ஓதுறது. நம்ம என்ன நினைக்கிறோம்? அரபில போனா நம்ம அரபில 2 அரபி ஹஜ்ஜிக்கு போனாங்க. நம்ம சமுதாயத்து தாய்மார்கள் ஹஜ்ஜிக்கு போயிருக்கிறாங்க. போனா அரபி 2 அரபிகள் சண்டை போடுறாங்க. அவன் எப்படி அரபில சண்டை போடுவான்?
அரபி எப்படி சண்டை போடுவான்? அரபில போடுவான். ஆமீன் அவன் தொலைச்சு விடுவாங்களா? ஒண்ணு கூட பல்ல விடப்பாங்களா? அரபில என்ன செய்யறாங்க? அஜி போனவங்க வாசிக்கிறாங்க. இப்படி இருக்கிறீங்க நீங்க. அரபில குர்ஆனுக்கு தான் அதுக்கு மரியாதைக்குரிய தவிர அரபில திட்டுவான், அரபில கிறுக்க இருக்கிறான், அரபில குமுதம் கலக்கிற மாதிரி பத்திரிகை இருக்கிறது, அரபில அடல் சூழல் புக்கு இருக்கிறது, அரபில கெட்ட வார்த்தை இருக்கிறது, அரபில சனி என்று இருக்கிறது. அப்ப அரபில இருக்கிறதா மார்க்கமா? அல்லாஹ்விலிருந்து வந்ததுனால வேதமா இருக்கிறதுனால குர்ஆன் மார்க்கம். அரபில இருக்கிறனாலயா? நீங்க தமிழ்ல பாக்குற அவ்வளவு குப்பையும் அரபில இருக்கிறது. அரபு நாட்டுக்கு போனவன்ட்ட கேளுங்க, அரபு நாட்டுக்கு போனவன்ட்ட கேளுங்க, நீங்க தமிழ்ல பாக்குறதுல குப்பை, இந்த கூலம் குப்பை எல்லாம் அரபிலையும் விட்டு இருக்கிறாங்க. அப்ப அரபில இருந்தா மார்க்கமா? புனிதமா? அரபில இருந்தா பரக்கத்தா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? மௌலிது ஓதுனா அரபில ஓதுறாங்க, என்னன்னு அர்த்தம் தெரியாது. உங்களுக்கு அர்த்தம் தெரியுமா? ரசூலுல்லாஹ் புகழ்றவங்க என்ன புகழ்றான்? புகழ்றவனுக்கு அர்த்தம் தெரியாது, உனக்கு அர்த்தம் தெரியாது. அவன் என்ன பண்றான்? அந்த புதுசா வந்த சினிமா பார்த்துட்டு வந்து ஓதும்போது அஜத்தை சொல்லுவாரு. என்ன சொல்லுவாரு? ஏண்டா அந்த மதரசா காரங்க எப்படி ஓதுறாங்க? ஏதாவது போய் சினிமா பார்த்துட்டு நல்ல டியூன் போட வேண்டிய அஜத்தை சொல்லுவாரு. ஒரு மதரசாவில ஓதும் போது இன்னொரு மதரசா காரங்க நல்லா பாட்டு படிப்பாங்க, அவங்க மூணுல ஜெயிச்சிருவாங்க எங்களை. அப்ப அஜத்தை சொல்லி தருவாரு. ஏண்டா அங்க சினிமா பாக்குறாங்க இல்ல, புது மெட்லா இருக்கிறாங்க இல்ல, நீனும் போய் மாநிலம் சுந்தரம் தேட்டர் சினிமா பார்த்து வந்து போதுனா என்ன பாரு அது மாதிரி பார்த்துட்டு வர்றோம். அப்ப எதுக்கு இது சொல்றேன்? அஜர்த்துமார்கள் வந்து ராகம் போடுவதற்காக போய் சினிமா பார்த்துட்டு வா, பார்த்துட்டு வந்து அப்ப புதுசா வந்த சினிமா மட்டும் அந்த அரபி அடிக்கணும், கூட்டுக்க அப்படி வச்சுப்பா. இதுல அல்லா கொடுத்துருவானா? இதுக்கு அல்லா கூலி தருவானா? இதெல்லாம் எதுக்கு செய்யறான்? இந்த மௌலிதுகள் எல்லாம் எதற்கு? ரசூலுல்லாஹ் புகழ்றதுக்கா? வணக்கம்ங்கிறதுக்கா? நிச்சயமா கிடையாது. நீங்க வேண்டாம் ஒண்ணு செய்ய, பெரிய விஷயம்லாம் இல்ல, சின்ன சோதனை, சாதாரண ஒரு டெஸ்ட். ஆஜர்த்துமாரெல்லாம் கூப்பிடுங்க, வீட்டுல உட்காந்து மௌலிது ஓத சொல்லுங்க. மௌலிதெல்லாம் ஓதி முடிச்சவன அசர்த்து வந்தீங்க, மௌலிதெல்லாம் ஓதுனீங்க, ரசூலுல்லாஹ் புகழ்ந்தீங்க, இதுக்கு அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத்தான கூலிய தரட்டும், சீதைத்தனமா போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்னா போவாரா? மௌலிது வர ஹராம்ன்றுவாரு. இது கொடுத்தா தான் போவாரு. மௌலிது வர வர்றாரு, இபாதத் தானே, ரசூலுல்லாஹ் தானே புகழ்றீங்க, அதுக்கு மறுமையில தான் எதிர்பார்க்கணும். அசத்து வந்தீங்க, புகழ்ந்தீங்க, அல்லாஹ் பெரிய சொர்க்கத்தை உங்களுக்கு தரட்டும், பெரிய அரண்மனையை தரட்டும், சீதைத்தனமா போயிட்டு வாங்க. கை மடக்கம் கொடுக்காம, பிரியாணி கொடுக்காம, பதார்த்தங்கள் கொடுக்காம அப்படி அனுப்பிட்டேன்னு வைங்க. ஜும்மாவில் ஏறிக்கிட்டு மௌலிது ஹராம் வேலையை கேட்டா சொல்லுவாரா இல்லையா? எங்களுக்கு வேலை வெட்டி இல்லையா? அப்ப நமக்கு நல்லா தெரிகிறது இது ஒரு வியாபாரம், இது மார்க்கம் இல்லை, இது பிசினஸ். இது மார்க்கமா? இபாதத்தா? இபாதத்துல வந்து பணக்காரனுக்கு ஒரு மாதிரி ஏழைக்கு ஒரு மாதிரி இருக்குமா? எப்படி ஓதப்படுகிறது? 200 ரூபாய் தருவான் என்று சொன்னால் ராத்திரிக்கு ஆரம்பிக்கிற மௌலிது சுபஹ் வரைக்கும் போகிறது. 20 ரூபாய் தரக்கூடிய வீடாக இருந்தால் அரை மணி நேரத்தில் முடிஞ்சு போயிடுது. அதனால அதே மௌலிது 20 ரூபாய்க்கு அரை மணி நேரத்தில் முடிகிறது, 200 ரூபாய்க்கு சுபஹ் வரைக்கும் நீளுகிறது. என்ன காரணம்? அப்ப கொடுக்கிற தச்சனைக்கு தகுந்தவாறு நீட்டி முளைக்கு வியாபாரம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். இது வந்து நீங்க இபாதத்து என்று ஏமாந்தால் நீங்க எப்படி மார்க்கமாகும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழுகிற காலத்தில் சஹாபாக்கள் இப்படி சொன்னாங்களா? சஹாபாக்களே, நீங்கள் என்னை பற்றி புகழ்ந்து பாடுங்கள், வீட்டில் உட்கார்ந்து ஓதுங்கள், ஓத தெரிஞ்ச சஹாபாக்களை அழைத்துக் கொண்டு போய் சோத்த கொடுங்கள், கைமடங்கு கொடுங்கள் சொன்னார்களா? இப்ப ரசூலுல்லாஹ் மௌலிது ஓதுறது மார்க்கத்தில் உள்ளதா இருந்தா அல்லாஹ்வுடைய ரசூல் அதை சொல்லிட்டு போயிருப்பாங்களா இல்லையா? சொல்லலையே. இந்த மௌலிது எப்ப வந்துச்சு உங்களுக்கு தெரியுமா? இந்த முஹீதி மௌலிது, இந்த ஷாஹுல் ஹமீது மௌலிது, இந்த ஏர்வாடி இப்ராஹிம் சாஹிப் மௌலிது, அது மாதிரி நாகூர் ஷாஹுல் ஹமீது மௌலிது, அஜ்மீர் மௌலிது, ஹசன் ஹுசைன் மௌலிது, பர்சஞ்சி மௌலிது, இதெல்லாம் எப்ப வருது? 300 வருஷத்துக்கு முந்திதான் வருது. தமிழ்நாட்டில் மௌலிது ஓதி 1000 வருஷமா இங்க கிடையாதுங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மார்க்கத்தை நமக்கு தந்து 1400 வருஷம் ஓடி போய் விட்டது, தாண்டி விட்டது. இந்த மௌலிது எப்ப வந்தது? 300 ஆண்டுகளுக்கு முன்னாடி வருது. அப்ப 1100 வருஷமா இல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாகி முதல் நூற்றாண்டு முஸ்லிம்கள் மௌலிது ஓதியதில்லை, 2வது நூற்றாண்டு முஸ்லிம்கள் மௌலிது ஓதியதில்லை, 3வது நூற்றாண்டு முஸ்லிம்கள் மௌலிது ஓதியதில்லை,
4வது 5வது 6வது 7வது 8வது 9வது 10வது 11வது நூற்றாண்டு முஸ்லிம்கள் மூழுது ஓதியது இல்லை. அவங்க நரகத்துக்கு போயிருவாங்களா? அப்ப சஹாபாக்கள் ஓதலையே, தாபியீன்கள் ஓதலையே, இமாம்கள் ஓதலையே. அவர்கள் எல்லாம் 11 நூற்றாண்டுகளாக இந்த மௌலிது சமுதாயத்தில் இல்லை. 300 வருஷத்துக்கு முன்னாடி காயல்பட்டினத்தை சேர்ந்த சில பேர் இதை உண்டாக்குகிறார்கள், வருமானத்துக்கு உண்டாக்குகிறார்கள். அதுல என்ன விஷயம் இருக்கிற, பயங்கரமான தப்பு தப்பா இருக்கிறது. அது வழங்குறவங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்குன்னு கேட்டா, மௌலிதுல நச்சிக்கிறது. ஒன்னு உதாரணம் சொல்றேன். ஒரு மௌலிதுல படிக்கிறான், யா சாஹிபன் நாகூரி குல்லி நாசிரி கிஸ்ஸமி வல்லாஹ் வ ஹுஸ்னில் பாசிரி வபி தூலி உம்ரின் லாபி உம்ரின் காசிரி யா மஜ்மால் கைராத்தி அப்துல் காதிரி. இதுக்கு என்ன அர்த்தம்? யா சாஹிபன் நாகூரி, நாகூராரே அங்க கூப்பிடுறான், அல்லாஹ் கூப்பிட வேண்டியவன். யா சாஹிபன் நாகூரி, நாகூராரே குல்லி நாசிரி, நீங்க தான் எனக்கு உதவி செய்ய வேண்டும். எதுக்கு உதவி செய்ய வேண்டும்? கிஸ்ஸமை, காது ஒழுங்கா கேட்கிறதுக்கும், உறுப்புகள் எல்லாம் சீராக இயங்குவதற்கும், ஹுஸ்னில் பாசிரி, கண்ணு ஒழுங்கா தெரிவதற்கும், தூளி உமரின் நீண்ட நாள் வாழ்வதற்கும், ராபி உமரின் காசிரி கொஞ்ச நாள் வாழ்வதற்கு இல்ல ரொம்ப நாள் வாழ்வதற்கும் நீங்க தான் உதவணும். இதெல்லாம் அவர்கிட்ட இருந்துச்சா? நாகூர்ல அடங்கி இருக்கிறவருக்கு கண் டாக்டர் அவரு கண் பார்வை கொடுத்துருந்தாரா? அல்ல காதல் நிபுணரா? காதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருந்தாரா? உறுப்புகளை எல்லாம் கரெக்ட் பண்ணி விட்டு இருந்தாரா? பள்ளி நீளமான சரி பண்ணிடுவாரா? 6 வரல இருந்து வெட்டி 5 வரல ஆக்குவாரா? என்ன என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்க நீங்க? அவர் யாரு? அவருக்கு ஒரு பொண்டாட்டி கிடையாது. இவர் உலகத்துக்கு பிள்ளை கொடுப்பாராம். நாகூர்ல அடங்கி இருக்கிறாரு. அவர் கல்யாணம் பண்ணாரா? கல்யாணம் பண்ணாராங்க? இல்ல. கல்யாணம் பண்ணாட்டி அவர் என்ன? 2 தான். ஒன்னு நபியுடைய சுன்னத்தை புறக்கணித்தவர், அல்லது அந்த மாதிரி மேற்றவருக்கு இல்ல. என்ன அர்த்தம்? அதாவது கல்யாணம் பண்ணணுங்கிற அந்த உணர்வோ அந்த தன்மையோ அவர்கிட்ட இல்லை. இல்லாம ஒருத்த கல்யாணம் பண்ணாட்டி குற்றம் இல்லை. அந்த தன்மை இருந்தால் கல்யாணம் பண்ணணுமா இல்லையா? கடமையா இல்லையா? ஆனோ பெண்ணோ, ஒரு பொம்பளை கூட அந்த உணர்வு இல்லாமல் இருக்கலாம், அவ பண்ணாம இருக்கலாம், தப்பு கிடையாது. ஒரு ஆம்பளைக்கு அந்த உணர்வு நம்ம நாட்டு ஜனாதிபதியே பண்ணல, பிரதமர் கூட முன்னாள் பிரதமர் பண்ணது கிடையாது. அட இல்லையா பேசாம வந்துட்டு போயிடுறாங்க. அப்படி இருந்துட்டு போனால் அது குற்றம் இல்லை. உனக்கு அது தேவை என்று இருந்தால் கல்யாணம் பண்ணுவது மார்க்கத்தில் என்ன கடமை தானுங்க? வலியுறுத்தப்பட்டிருக்கா இல்லையா? அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கல்யாணம் பண்ணாங்களா இல்லையா? அனைத்து நபிமார்களும் கல்யாணம் பண்ணாங்களா இல்லையா? வஜஅல்னா லஹும் அஸ்வாஜன் வ ذُرِّيَّةً, நபிமார்களுக்கெல்லாம் மனைவி மக்களை நாம் ஏற்படுத்தி இருந்தோம். ரசூலுல்லாஹ்வுக்கு மட்டும் இல்லை, ரசூலுல்லாஹ்வுக்கு முந்தி வந்த அத்தனை நபிமார்களுக்கும் மனைவி மக்களை நம்ம கொடுத்தோம். அல்லாஹ் கல்யாணம் பண்ணுமா இல்லையா? இவர் ஏன் கல்யாணம் பண்ணல? சொன்னதை புறக்கணிச்சிருக்காரா? அப்புறம் என்ன அங்க வீட்டு பிள்ளைய தாங்குற? அவருக்கு ஒரு கல்யாணம் பண்ணி அவருக்கு ஒரு பிள்ளைய பத்துக்கிறதுக்கு ஏழல, அங்க போயிட்டு என்ன செய்யணும்? நாகூராரே நீங்க தான் பிள்ளைய தாங்கணும். இந்த நச்சுக்கருத்து எல்லாம் எதில் இருக்கு? மௌலிதுல இருக்கிறது. இது குர்ஆன்ல உள்ளதா? இதை சொல்வதற்கு தான் ரசூலுல்லாஹ் வந்தாங்களா? இந்த போதனையை சொல்வதற்கு தான் ரசூல் அறிவாங்கினாங்களா? இந்த மாதிரியான பாடல்களை வைத்துக் கொண்டு மௌலிது என்ற பெயரால் பிழைப்பு நடத்துகிற காட்சியை பார்க்கணும். ஒரு மனுஷன் இறந்து போயிடுறான், மற்றதை விட்டு தள்ளுங்க. இறந்து போனவர்கள் விஷயத்துல கூடுதல் மனிதாபிமானம் காட்டணுமா இல்லையா? நல்ல சந்தோஷமா இருக்கலாம், தொலைஞ்சிட்டு போய் ஏமாத்திட்டு போனா கூட மனசு ஆறி போயிருங்க. இளவு வீட்டுல புடுங்கினா என்ன செய்வோம்? இளவு வீட்டுல புடுங்கின வரைக்கும் லாபம் இருந்தா அவன் என்ன செய்வோம்? அட ஒரு கல்யாண வீட்டுல புடுங்கிட்டு போனா அவனை மனுஷன் தொலைச்சிடலாம், தொலைஞ்சிட்டு போறான். இளவு வீடுனா என்ன? அப்பனை பறி கொடுத்து நிக்கிறான், புருஷனை பறி கொடுத்து ஒருத்தர் நிக்கிறா, பெத்த பிள்ளைய பறி கொடுத்து ஒரு ஆத்தா கலருகிறாள். அந்த வீட்டுல போய் இவன் சுருட்ட நினைக்கிறான்னு சொன்னா, அந்த மக்களை ஏமாற்ற நினைக்கிறான் என்று சொன்னால் அது எவ்வளவு பெரிய பாவம். இறந்தவர்கள் வீட்டில் என்ன நடக்கிறது? ஒரு மனுஷன் இறந்துறான், இறந்த அன்னைக்கு ஆத்த அறுத்து சோத்தாய் கொடுக்குறானையா? இந்த மார்க்கெட்டை எங்க இருந்து கட்டீர்கள்? இறந்து போன வீட்டுல சோறு கொடுக்குறீங்களா? தஞ்சாவூர்ல இருக்காங்க உண்டுதானே? உங்கள்ட்ட கேட்க வேண்டிய நானே தின்றுக்கிறேன். உண்மை கேட்டுக்கிறது ஒரு இருக்க வேண்டியதா? நாங்கெல்லாம் போய் மூத்தா போன வீட்டுல குள்ள அடிச்சுட்டு வந்திருக்கிறோம். அப்ப இறந்து போன வீடுகள்ல போய் குர்ஆன் ஓதுறோம் என்ற பெயர்ல என்ன செய்யறான்? அதை சாப்பாடு ஆக்கி போட சொன்னான். 3ஆம் பாத்தியாக்கு சாப்பாடு
7க்கு சாப்பாடு, 40க்கு சாப்பாடு, 6 மாசத்துக்கு சாப்பாடு, வருஷ பாத்தியான சாப்பாடு. அப்ப இறந்து போன வீடுகளில் போய் திதி தவசம் என்று பிற சமுதாய மக்கள் செய்வது போலவே அதிலிருந்து காப்பி அடித்து வார்த்தைகளை மட்டும் கொஞ்சம் மாற்றி வைத்துக் கொண்டு நம்ம என்ன செய்யறோம்? 3ஆம் பாத்தியா 7ஆம் பாத்தியா இறந்த வீட்டில் போய் சோறாக்கி திங்கிறீங்க. இது ஒரு மார்க்க முரணான செயல் என்று உலமாக்கள் சொன்னார்களா? மார்க்க அறிஞர்கள் கடமை என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தம்பி ஜாஃபர், தம்பி என்றால் சின்ன பாப்பாவுடைய மகன் ஜாஃபர் இறந்து விடுகிறார். ஒரு போர்க்களத்தில் கொல்லப்பட்டு விடுகிறார். அபூ தாலிபுடைய மகன், அலியுடைய சொந்த தம்பி, நபிகள் நாயகத்துடைய சின்ன பாப்பா மகன் ஜாஃபர் கொல்லப்பட்டு விடுகிறார். கொல்லப்பட்ட செய்தி மதீனாவுக்கு வருகிறது. உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இஸ்னஉ லிஆலி ஜாஃபர் தஆமன், ஜாஃபருடைய வீட்டுக்கு போங்கள், நீங்கள் போய் சோறாக்கி கொடுங்க. உங்களுக்கு இறந்து போன வீட்டுல சோறு திங்க கூடாது. என்ன செய்யணும்? கவலை இருக்கிறீங்கம்மா, நீங்க இருக்கீங்கம்மா, ஏன் அவன் என்ன புருஷன் போயிட்டானே, நம்ம எதிர்காலம் என்ன ஆகும், இருக்கிற காசை எல்லாம் பாத்தியாவதே காலி பண்ணிடுவாங்க. அவளுக்கு பக்கு பக்குன்னு அடிக்குது. இவங்க என்ன செய்யறாங்க? ஆட்டாரு மாட்டாருங்கிறாங்க, போட்டு மேய்ஞ்சு கடைசியில பார்த்தா அவன் கையில 1 லட்சம் ரூபாய் கட்டிட்டு போயிடுறாங்க. புருஷன் இறந்த பிறகு அவருக்கு எப்படிப்பட்ட ஒரு பதட்டம் ஏற்படும்? ஒரு பெண்ணுக்கு நம்முடைய செக்யூரிட்டியை இது கேள்விக்குறி ஆயிடுச்சுன்னு திணறுவால அவர்கள் நாலு காசு இருக்குமே, அதை காலி பண்றதுக்கு எப்படி பிளான் பண்றாங்க? இஸ்லாம் சொல்லி தருகிறது, இறந்தவர்கள் வீட்டுல போய் சாப்பிடாதே, நீ ஆக்கி கொடு. நம்ம என்ன செய்யணும்? மூத்தா போன வீட்டுக்கு போனோம்னா சோத்தாக்கிட்டு போங்க, ஒரு கடையில புரோட்டா வாங்கிட்டு போங்க, 2 வாழைப்பழத்தையும் வாங்கிட்டு போங்க, ஒரு பண்ணை வாங்கிட்டு போங்க. இப்படி கொண்டு போய் வைத்து அந்த குடும்பத்துக்காரங்க இருப்பாங்களே, அவங்க அதை சாப்பிடணும், சாப்பிட வைக்கல தட்டி கொடுத்து ஆறுதல் சொல்லி, கவலைப்படாதீங்கம்மா, யாரு மௌத்தாவல, ரசூலுல்லாஹ் மௌத்தா போலையா, நாங்க போக மாட்டோமா, நீங்க போக மாட்டீங்களா, யாரு போகல, எல்லாரும் போக போறோம், சபர் பண்ணிக்கிறோமா, அது நன்மையை தரும் என்று ஆறுதல் சொல்லி பக்கத்துல உட்கார்ந்து அதை திங்க வச்சு அவங்களுக்கு தட்டி கொடுத்து, இது மனிதாபிமானம். இதை செய்ய சொன்னார்கள் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம். இதை நீங்க செஞ்சீர்களா? இதை சொல்லி தந்தீர்களா? இப்படி ஆக்கி சாப்பிடுவது தப்பு என்று போதனை செய்வீர்களா? அப்ப என்ன நீங்க ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்து? நீங்க எப்படி ரசூலுல்லாஹ் மதிக்கிறீங்க? அப்ப இந்த மாதிரியான கூத்து அதோட இந்த பரவாயில்லை. திங்கிறது ஒரு பக்கம் போனா மனிதாபிமானம் இல்லாமல் நாங்களும் அந்த பாவத்தை செஞ்சிருக்கிறோம். குர்ஆன் ஓத கூப்பிடுவாங்க. குர்ஆன் ஓத கூப்பிட்டா ஒவ்வொரு ஜுஸ்வா பெயிண்டிங் பண்ணி வச்சிருப்பாங்க. குர்ஆன் மொத்தமா இருந்தா ஓத முடியாதுனால ஒவ்வொரு ஜுஸ்வா 30 பாக்ஸ்ல கட்டி வச்சிருப்பாங்க. ஓதுறதுக்கு 30 பேர் கூட்டிட்டு வருவாங்க. 30 பேரை கொண்டு ஆளுக்கு ஒரு புத்தகத்துக்கு தருவாங்க. ஒரு ஆளுக்கு அலிஸ்லாமி, ஒரு ஆளுக்கு சேக்கூலு, ஒரு ஆளுக்கு தெல்கருசலு, ஒரு ஆளுக்கு லந்தனாலும் சொல்லி ஒவ்வொரு ஆளுக்கு என்ன செய்வாங்க? வரிசையா 30 பேரும் கொடுத்துருவாங்க. நாங்க என்ன செய்வோம்? கையில வச்சுக்கிடுவோம். ஓதுவோம்னு நினைக்கிறீங்களா? நாங்க ஓதுறோம். நாங்க ஓத மாட்டோம். என்ன செய்வோம்? காசுக்கு தானே வந்திருக்கிறோம். இந்த குர்ஆனை கையில வச்சுக்கிட்டு என்னடா எவ்வளவு தருவாங்க, அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன் ரஹ்மானிர் ரஹீம், ஏழு குடும்பம் தெரியுதா, மாலிக் யௌமிddin இய்யாக், சிரிக்கிறதுக்கு சொல்லல, செஞ்சது. இதுக்காக நாங்க நிறைய தௌபா செஞ்சிருக்கிறோம், செஞ்சோம். ஏன்? எங்களுக்கு அப்படி போதித்தார்கள். மதரசாவுல நாங்கள் உட்கார்ந்து இருப்போம். கூத்தாநல்லூர் மதரசாவில் நாங்கள் ஓதி இருக்கிறோம். இந்த சங்கரமந்தல இருந்திருக்கிறோம், கிளியனூர்ல இருந்திருக்கிறோம். அப்ப அந்த மதரசாக்கள்ல ஓதக்கூடிய காலகட்டங்கள்ல என்ன வரும்? இறந்து போனாங்கன்னா சங்கு ஊதுவாங்க. கூத்தாநல்லூர் யாராவது உங்களுக்கு தெரியும். இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லுவாங்க, ஊர்ல ஒரு சங்கு ஒண்ணு அடிப்பாங்க. சங்கு அடிக்கவனு என்ன விளங்கிடுவாங்க? யாரோ ஒரு ஆள் போயிட்டாரு அப்படின்னு விளங்கிடுவாங்க. யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி பள்ளியாசல் ஓடுவாங்க. எல்லாரும் போர்டு எழுதி வச்சிருப்பாங்க. இந்த தெருவை சேர்ந்த பாய்க்கார தெருவை சேர்ந்த இப்ராஹிம் ஷாவுடைய மகன் முகமது முஸ்தபா இன்று காலை 10 மணிக்கு இறைவனை சேர்ந்தால் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் எழுதிப்பட்டிருப்பாங்க. இதை பார்த்துட்டு தெரிஞ்சுக்கிறோம். பாடத்துல உட்கார்ந்துருப்போம். நாங்கெல்லாம் மாணவர்கள். பெரிய பெரிய அசத்துமார்கள் முன்னாடி உட்கார்ந்து பாடம் நடத்துவாங்க. சங்கு சத்தம் கேட்கும். சங்கு சத்தம் கேட்டா அல்ஹம்துலில்லாஹ் பாரு அசர்த்து அசர்த்துங்க மறைக்காம வேட்டம் பாரு. உள்ளுக்குள்ள உள்ள கூட்டனா சொல்றேங்க. ஒரு மூமின் இறந்திருக்கிறான். இறந்திருக்கும் பொழுது என்ன சொல்லணும்? இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று சொல்ல வேண்டிய நாங்கள் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுவோம், வேட்டை என்று சொல்லுவோம். அப்படி படித்து விட்டு வந்த காரணத்தினால்தான் எதிர்க்கிறாங்க. விளங்குதா? அப்ப இறந்த வீட்டுல போய் சம்பாதிக்கிறதுக்காக வேண்டி நாங்க அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுவோம். அப்ப எப்படி இந்த குர்ஆனை நாங்க ஓதுவோம்?
நான் கேட்கிற கொடுக்கிற காசுக்காக வேண்டி ஒரு காரியத்தை செய்யக்கூடிய இபாதத்தை எல்லாம் ஏத்துக்குவான. நீ ஒழுங்கா ஓதுனத வச்சுக்கிடுவோம். நீ ஒழுங்காக குர்ஆனை ஓதிட்டு போ, அல்லாஹ் எப்ப ஏத்துக்குவான்? இன்னமா யத்தகப்பலுல்லாஹு மினல் முத்தகீன், இறை அச்சமுடையவர்களிடம் இருந்துதான் அல்லாஹ் எதையும் ஏற்றுக்கொள்வான். நீ குர்ஆனை ஓதுப்பா. நீ எதுக்கு ஓதுற? நீ ஓதுற எதுக்கு? 10 ரூபாய்க்கா வேண்டி, 20 ரூபாய்க்கா வேண்டி, கொடுக்கிற 50 ரூபாய்க்கு ஓதுற, இது ஏற்றுக்கொள்ள? நீ கூலியை வாங்கி கொண்டு குர்ஆனை ஓதினால் அது இபாதத் ஆகுமா? அந்த நன்மை உனக்கு கிடைக்குமா? அவனுக்கு கிடைக்குமா? உனக்கு கிடைக்குமா? செத்து போனவங்க அப்பனுக்கு கிடைக்குமா? என்ன மார்க்கத்தை எப்படி நீங்கள் மாற்றி வைத்திருக்கிறீர்கள்? இறந்து போன ஒருத்தனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை ஒழுங்காக செய்ய விடாமல் இதை விட என்ன செஞ்சிருக்கணும்? மார்க் அறிஞர்கள் என்ன செய்யணும்? குடும்பத்தார்த்த போய் எல்லாத்துக்கும் துவா செய்யுமா, சபர் பண்ணிக்கமா, உன் புருஷனுக்காக துவா செய்யுமா, உன் பிள்ளைக்காக துவா செய்யுமா, உன் அண்ணனுக்காக துவா செய்யுமா, மறுமையில வெற்றி கொடுக்கட்டுமா, கபர் வேதனை லேசாக்கட்டுமா, நீங்க கேட்ட துவா இல்ல ஏத்துக்கிறோம், கல்புல இருந்து வரும். நான் கேட்கிற துவா நாக்குல இருந்தா வரும். ஏன்? நீ கொடுக்கிற காசுக்காக நான் செய்யறேன். அது எப்படி உள்ளத்துல இருந்து வரும்? உங்க அப்பா சொர்க்கத்துக்கு போன எனக்கு நடந்துட்டு போன எனக்கு என்ன? ஏன் அப்பா சொர்க்கத்துக்கு போன நான் ஆசைப்படுவேன். அப்ப என்ன சொல்லி தந்திருக்க வேண்டும் மார்க்க அறிஞர்கள்? நீங்க கேளுங்கம்மா, நாங்க கேட்கறத விட நீங்க கேட்டா நல்லா கேட்பீங்க. அப்ப இறந்து போனவர்களுக்காக வேண்டி பெற்றோர்களும் பிள்ளைகளும் குடும்பத்தார்களும் அல்லாஹ்விடத்துல துஆ செய்யுங்கள் என்று சொல்லித்தர வேண்டிய கபூர்ல கொண்டு அடக்கம் செய்யறாங்க. ஒரு ஜனாசாவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னாங்க? சலூலஹு தஸ்பீத், இவருக்காக உறுதிப்பாட்டை அல்லாஹ்விடத்துல கேளுங்கள். இப்ப அவர் விசாரிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார். அப்ப இந்த மாதிரி பிரார்த்தனை செய்ய சொல்லி ரசூலுல்லாஹ் கற்றுத் தர்றார்கள். இவங்க என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, இறந்து போன வீட்டுல முதல் நாள் குர்ஆன் ஓதணும், 2வது நாள் ஓதணும், 3வது நாள் ஓதணும், 30 பேர் போவோம். ஒரு ஆள் அந்த காலத்துல 10 ரூபா, இப்ப என்ன ரேட்டோ தெரியல. 100 ரூபாய் கொடுத்தாங்கன்னா 30 பேருக்கு 3000 ரூபாய் ஆச்சு. ஒரு நாளைக்கு 3000 ரூபாய், 30 நாளைக்கு என்ன ஆச்சு? 1 லட்சம் ரூபாய்க்கா? இந்த 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு உன் மகன் போய் சவுதி அரேபியாவில் என்ன செய்யணும்? எவ்வளவு நாளைக்கு இருக்கணும்? 2.5 வருஷம் இருக்கணும். 2.5 வருஷம் உழைச்ச காசை செத்து போனவர் பேர்ல குர்ஆன் ஓதி காலி பண்ணிடுறீங்களா? இந்த வேலை உங்களுக்கு எதுக்கு? இஸ்லாத்துல இல்லாத இந்த வேலை நீங்க எதுக்கு செய்றீங்க? இதாச்சும் பரவாயில்லை. சில ஊர்கள்ல குர்ஆன் ஓதுறதுக்கு பதிலா என்ன பண்ணுவாங்க? ஹல்கான் வச்சிருப்பாங்க. மூத்தா பண்ண வீட்டுல ஹல்கான என்ன ரவுண்டா நடக்குறாங்க. அது உங்க மாவட்டத்தில் இருக்கிற ஊர்கள் இருக்கிறது. என்னது ரவுண்டா அப்படி நடக்குறோம். 10-20 பேர் கையை கோத்துக்குருவா, கோத்துக்கு டான்ஸ் ஆடுறது. என்னடா இது? ஒரு பாட்டு படிச்சுக்கிட்டு என்ன செய்வாங்க? பாத்துருக்கீங்களா? இங்க இருக்க அழகா இருக்கா சொல்லி கொடுத்தா செஞ்சிட போறாங்க. பயமா இருக்கு. கூத்தாறுல இருக்குது, கிளியனூர்ல இருக்கிறது, இருக்கிற ஊர்களை சொல்றேன். இந்த பகுதியில் இருக்கிறது, பல ஊர்கள் இருக்கிறது. இறந்து போன வீட்டுல இருந்துகிட்டு கையை கோத்துக்கிட்டு டான்ஸ் ஆடுவாங்க. கையிட்டு போவோம், தொடங்கிட்டு போவோம், முன்ன வருவாங்க. பயங்கரமான கூத்துரு எங்க நடக்கும்? மூத்தா போய் சோகத்துல உட்கார்ந்துருப்பாங்களே, அந்த வீட்டுல போய் நின்று கொண்டு கொடுக்கிற காசுக்காக வேண்டி இப்படி ஒரு டான்ஸ் ஆடுவாங்க. யாரு? உலமாக்கள். என்னடா கேட்டா, அல்லாஹ் இருக்குதுல, அல்லாஹ்ங்கிற ஆனா இல்லன்னா லாவண்ணா இவன்னா 4 எழுத்து இருக்குதுல, அதை சொல்றதை விட அகுண்டு முதல் எழுத்தையும் கடைசி எழுத்தையும் சொன்னா அல்லாஹ் இருக்குல்லங்க. அல்லாஹுடைய முதல் எழுத்து என்ன? ஆனா கடைசி எழுத்து எது? இகுண்டு வருதுல. அதை என்ன செய்யறாங்கன்னா, அல்லான்னு சொல்றது பதிலா முதல்ல அகுன்னு ஆரம்பிப்பாங்க, அப்புறம் என்னமாயிரும் இப்படின்னு சொல்றாங்க. அப்ப உங்க அப்பனுக்கு அப்துல் ரஹ்மான் அண்ணுருமா? ரஹீம்டா அம்மா, ரஹ்மான்டா அண்ணா, அப்துல் ஜப்பான் அர்ரா, என்னடா மரியம்டா அம்மா, முதல் எழுத்தையும் கடைசி எழுத்தையும் சொன்னா உனக்கு ஒத்துக்கிறோமா? அப்ப அஸ்ஸலாமு அலைக்கும் அம்முன்றோமா? என்னமே ஒரு ஆளுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்ல வேண்டியிருக்குங்க. ஆனவை இம்மனா எடுத்து போட்டு முதல் எழுத்து ஆனா கடைசி எழுத்து இம்மன்னா என்ன அம்மு? பொம்பளைட்டு போயிட்டு அஸ்ஸலாமு அலைக்கும் பதிலா அம்முண்டா. இது என்ன வேடிக்கை? அப்ப ஒரு விஷயத்த முழுசா சொல்லணுமா இல்லையா? ஹல்காங்கிற பேர்ல இப்படி கூத்து நடக்குதுமா இறந்து போன வீடுகள்ல. இதெல்லாம் என்ன நினைச்சு போய் இதெல்லாம் மாற்றுமான்னு கேட்கிறேன். இதெல்லாம் தீனா? இதெல்லாம் செஞ்சு மறுமையில் கூலி கிடைக்குமா? இதுக்கெல்லாம் அல்லாஹ் வந்து அன்னையிலும் உங்களுக்கு சொர்க்கத்தை தருவானா?
தொழுதியா, நோம்பு வச்சியா, ஜக்காத்து கொடுத்தியா, ஹஜ்ஜுக்கு செஞ்சியா, நான் செஞ்ச திக்ர் இபாதத்துகளை செஞ்சியா, குர்ஆனை சிந்திச்சியா, அமல்படுத்தினியா, அது அல்லாஹ் கேள்வி கேட்பானா? டான்ஸ் போட்டியா, கூத்தடிச்சான்னு கேட்பானா? அப்ப இபாதத்தின் பெயரால் இந்த மாதிரியான கூத்துகள், இறந்து போன வீட்டுல போய்கிட்டு ஒவ்வொரு நாளும் அவர்கள் அதாவது ஜனாசாவை குளிப்பாட்ட ஆரம்பிச்சதுல இருந்து கொண்டாந்து அடக்கிற வரைக்கும் 65 பாத்தியா ஓடுவாங்க. அன்னைக்கு 130 பாத்தியா, அவனை மாட்டி ஒரு பாத்தியா, அப்புறமேல பொம்பளைய பார்க்க விட்டு ஒரு பாத்தியா, ஆம்பளை பாக்குறவங்க ஒரு பாத்தியா, வாசல்ல கொண்டாந்து வச்சது பாத்தியா, பள்ளிவாசல் வாசல்ல வச்சு ஒரு பாத்தியா, ஜனாதத்துக்கு முந்தி ஒரு பாத்தியா, தொழுது முடிச்சுட்டு ஒரு பாத்தியா, தூக்கிட்டு வந்து கபுருஸ்தான் வாசல்ல நின்று ஒரு பாத்தியா, கபுருஸ்தான் உள்ள கொண்டே வச்சு ஒரு பாத்தியா, குழிய தோண்டிட்டு ஒரு பாத்தியா, அதுக்குள்ள தூக்கி போட்டுவிட்டு ஒரு பாத்தியா, மண்ணலி போட்டு முடிச்ச ஒரு பாத்தியா, வீட்டு வாசல் ஒரு பாத்தியாண்டு அது பாத்தியா. ஒன்னே காசுக்காக வேண்டி மார்க்கத்தை கற்றவர்கள் எவ்வளவு ஈனத்தனமா இறங்குகிறார்கள். மான மரியாதை விட்டு இந்த அற்பமான காசுக்காக வேண்டி இவ்வளவு இழிந்து நீங்கள் போக வேண்டுமா? கௌரவமா நீங்கள் வாழ்ந்தா அல்லாஹ் ரிஸ்க் தர மாட்டானா? நாங்கெல்லாம் இந்த கட்டம் பாத்தியா ஓதிக்கிட்டு இருந்த காலத்தை விட இன்னைக்கு அல்லாஹ் எங்களை நல்ல கண்ணியமா வச்சிருக்கிறானே, உங்களை வைக்க மாட்டானா? அப்ப ஏன் நீ வந்து இந்த காசுக்காக வேண்டி எல்லா எந்த காரியத்தையும் செய்யலான்னு இறங்குறீங்க? இதுதான விவகாரம். பாயிண்ட் விளங்குதா? இது இல்லைன்னு சொல்றாங்க. நாங்க சொல்ற என்ன விளங்குதுல, ஏன் இல்லைங்கிறோம்? இது ரசூலுல்லாஹ். நான் கேட்கிறேன், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்துல குர்ஆன் இருந்துச்சா இல்லையா? அவங்களுக்கு தானே குர்ஆன் வந்துச்சு. அவங்க காலத்துல யாராவது மூத்தா போனாங்களா இல்லையா? மூத்தா போனாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் காலத்துல அவங்க உயிரோட இருக்கும்போது மனைவி ஹதீஜா மூத்தா போயிட்டாங்க. ஓதுனாங்களா குர்ஆன்? சஹாபாக்களை கூட்டி வச்சு, இந்த நீ அல்கலாம் ஓது, நீ வந்து பக்ரா ஓது, நீ ஆல இம்ரான் ஓது, நீ நிசா ஓது, நீ மாயிதா ஓது சொன்னாங்களா? இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய மனைவி ஹதீஜா இறந்த பொழுது ஓத சொன்னாங்களா? அவங்க உயிரோட இருக்கிற காலத்திலேயே அவங்களுடைய மகள் 2 மகளை பறி கொடுத்தாங்க. ரசூலுல்லாஹ் உயிரோட இருக்கும் பொழுது அவங்களுடைய 2வது மகள் ருக்கையாவும் மூத்தாகி விட்டார்கள், உம்மு குல்தும் மூத்தாகி விட்டார்கள். ஓதுனாங்களா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? என் மகள் இறந்துட்டாங்க, வாங்க எல்லாரும் பாத்தியா ஓதுங்க, குர்ஆன் ஓதுங்கன்னு சொன்னாங்களா? ரசூலுல்லாஹ் உயிரோட இருக்கும் போதே சின்ன பாப்பா ஹம்சா மூத்தா போனார், அவருக்கு ரசூலுல்லாஹ் ஓதுனாங்களா? அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிரோட இருக்கும்போது ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் மூத்தா போனார், அவருக்கு ஓதுனாங்களா? அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது ஒரு மார்க்கமா இருந்திருந்தால் செஞ்சு காட்டியிருப்பாங்களா இல்லையா? அப்ப இறந்து போன வீட்டுல இந்த மாதிரி அநியாயம் பண்றீங்க, ஒரு நல்லது கெட்டது வரமாட்டேங்குது, அதுலயும் அநியாயம் பண்றீங்க. இப்படி மார்க்கம் என்ற பெயரால் இல்லாது கொள்ளாத எல்லாம் சொல்லுகிறீர்கள். இது தப்பு, இதை விட்டுங்க. இதனால இஸ்லாத்துக்கு கெட்ட பேரு, உங்களுக்கும் கெட்ட பேரு. மார்க்க அறிஞர்களுக்கு மரியாதை இருக்கு. நான் கேட்கிறேன், கொஞ்சம் நீங்க பின்னோக்கி செல்லணும். உங்களுக்கு அநேகமா இதுல இருக்கிற பாதி பேருக்கு தெரியாது அந்த வரலாறுகள். ஒரு 25 ஆண்டுக்கு முன்னாடி போய் பாருங்க. 25 ஆண்டுகளுக்கு முன்னாடி மார்க்க பயான் என்று நடக்கும். என்ன மார்க்க பயான் நடக்கும்? அசத்து உட்கார்ந்து இருப்பாரு, முன்னாடி ஒரு 7-8 கிழடு உட்கார்ந்து இருக்கும். இதான் மார்க்க பயான். நாளைக்கு சாவுத்துறை 7 கிழமை இந்த பக்கம், அங்கடி நாளைக்கு கிழமை உட்காந்துருப்பாங்க. உட்கார்ந்து செய்வாங்க, 100 மசாலா, பப்பரத்தி அம்மான, விறகு வெட்டியார் கிசா, மைமூன் கத்து, திருமுடி இறக்கின அதீது, இது மாதிரி கசசுல் அம்பியா, இது மாதிரி சீரா புராணம், ராஜாமணி மாலை, மொய்தீன் மாலை, இது மாதிரி கப்சா கட்டுக்கிறது இருக்குல்ல, இதை உட்கார்ந்துக்கிட்டு பயன் பண்ணிட்டு இருப்பாங்க. கிளை தலையத்திலே அடிச்சு 4 கிழமை இருக்கும். எந்த இளைஞரும் மார்க்கத்தை கேட்க மாட்டான், எந்த நடுத்தர வயசுக்கார ஆம்பளை பொம்பளை வரமாட்டான். இந்த அளவுக்கு தான் நீங்க மார்க்கத்தை வச்சிருந்தீங்க. இன்றைக்கு மார்க்கத்தை கேட்கறதுக்கு உலமாக்களை சிந்திச்சு பார்க்க வேண்டும். உலமாக்கள், மார்க்க அறிஞர்கள், நாங்க கஷ்டப்பட்டோம். 25 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த மார்க்கத்தை சொன்னதற்காக நாங்களும் 4 பேர் 5 பேரை பார்த்திருக்கிறோம். மேடையில கல்லறி வந்திருக்கிறது, ஆசிட் வீசினார்கள், அருவாளை கொண்டாந்து வெட்டினார்கள், மேடையை தகர்த்தார்கள், செயல்களை தூக்கி அடித்தார்கள், ஊரை விட்டு போகும் பொழுது கார்களை உடைத்தார்கள், டயரை பஞ்சராக்கினார்கள், 200 பேர் சேர்ந்து கொண்டு மிதித்தார்கள், 2000 பேர் பள்ளிவாசலுக்குள்ள வச்சுக்கிட்டு ஒருத்தனை போட்டு சாவடித்தார்கள். அதெல்லாம் ஒரு கட்டம் இருந்தது. இன்றைக்கு என்ன நிலைமை? ஏன் நீங்கள் மார்க்கத்தை சொல்லும் பொழுது ஒருவரும் கேட்க வரவில்லை? உலமாக்கள் இதில் பாடங்க நம்ம பெருசா நினைச்சிட்டு இருக்காங்க. நம்ம பயங்கரமா மக்கள் எல்லாம் கண்ட்ரோல்ல வச்சுக்கிட்டு இருக்கிறோம். பள்ளிவாசல் உனக்கு இருக்கிறதுனால அந்த கண்ட்ரோல்ல இருந்துகிட்டு இருக்கே தவிர, நீங்க சும்மா நடத்தும் யாராவது வர்றானா? எப்ப அசரத்து முடிப்பாருன்னு பார்த்து வருவாங்க. பள்ளிவாசல்ல அஜர்த்து சும்மா பயன் பண்ணுவாருங்க. பயன் பண்ண என்ன ஒரு மேட்டரும் இருக்காது, இல்ல கதை கட்டுக்கதை பொய்யா இருக்குமா? எவன் போக மாட்டான். 1:30 மணிக்கு காம சொல்லுவாங்க, 1 மணிக்கு அவர் ஏறிடுவாரு. 1:30 மணிக்கு யாரும் போக மாட்டான்.
சில பேர் போவான் நல்ல தூணா சாஞ்சி தூங்கிட்டு இருப்பான். அது இந்த பயன் பண்ணிட்டு பாரு, நான் கிழவெல்லாம் தூங்கிட்டு இருப்பான். இன்றைக்கு ஏகத்துவத்தை சொல்லக்கூடிய 40க்கு மேற்பட்ட மஸ்ஜிதுகள்ல போய் பாருங்க. 12:30 மணிக்கு அஜரத்து வந்து மௌலவி பயான் பண்ண ஏறுகிறார் என்று சொன்னால் 12 மணிக்கு இடம் இருக்காது பள்ளியில். அப்ப மார்க்கத்தை கேட்பதற்காக பள்ளி வாசலுக்கு ஓடோடி வருகிறார்களே, அந்த வெள்ளி மேடை எடுத்து போட்டு உலகம் பூரா கேட்கிற நிலைமை. அப்படி ஆர்வமாக மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்கு கூட்டம் குழுமுகிறார்கள். நான்லாம் வந்து சும்மா அன்னைக்கு 12க்கு பள்ளிக்கு போயாவனு, 12:05க்கு போனேன்னு வைங்க, 1 மணிக்கு தான் நான் ஏறணும். ஆனா நான் 12க்கு போய் உட்கார்ந்தவனே எனக்கு இடம் இருக்க தாண்டி போயிடாது. நான் 12:10க்கு போனேன்னு வைங்க, பள்ளிவாசல் நிறைஞ்சு போயிடும். நான் தெருவில் நிக்கணும், அம்புட்டு பேரை மிதிச்சுட்டு போக இயலாது. எதுக்கு இதை சொல்றேன்? மார்க்கத்தை கேட்கக்கூடியவர்களாக இன்னைக்கு மக்கள் வந்திருக்காங்களா இல்லையா? உலமாக்கள் இதை சிந்தித்து பார்க்க வேண்டும். நீங்கள் சொல்லக்கூடிய பொய்களை மக்கள் நம்ப தயாரா இல்லை. நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள், ஆஹா சொன்ன மக்கள் கேட்கிறார்கள். நாங்க சொன்ன கேட்கிறோம். ஏன் கேட்கிறாங்க? நாங்க உள்ளதை மட்டும் சொல்கிறோம். நாங்கள் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்கிறோம். காசு வாங்காமல் சொல்கிறோம். உங்களுக்கு பயன் பண்ற காசா எங்களுக்கு? நீ பேசிட்டு போறோமே, எங்களுக்கு எவ்வளவு அல்தாபிக்கு எவ்வளவு, எங்களுக்கு நீங்க விலை தர இயலாது. நாங்க கொடுக்குவோமே தவிர உங்கள்கிட்ட வாங்க மாட்டோம். அப்ப மக்கள் வித்தியாசம் பாக்குறாங்க. இவங்க காசை எதிர்பார்க்கல, பணத்தை எதிர்பார்க்கல, கத்திட்டு போறாங்க. இது உண்மை இருக்கத்தான் செய்யும். அதே மாதிரி மனுஷால பிச்சருக்கு போனோமா, மார்க்கத்தை கற்றவர்கள் பெரிய பெரிய தலப்பாக கட்டிக்கொண்டு சிங்கப்பூர் போய் பாருங்க. சிங்கப்பூர் ஆளுக்கு யாரா இருக்கிறீங்களா? சிங்கப்பூர்ல வந்து வந்தாலும் யாரா இருக்கிறீங்களா? அங்க என்ன நடக்கு? பெரிய தலப்பா கட்டிக்கிட்டுங்க, அஜர்த்துங்க, பெரிய தலப்பா, முழங்காலுக்கு பெரிய ஜிப்பா, கடையில் இருக்க சாமி. அவன் என்ன செய்வான்? 50 காசு எடுத்து போடுவான். யாருக்கு? அஜர்த்துங்க. நம்ம பள்ளி வாசல்ல இமாமா மதகுருவா இருக்கக்கூடிய ஒருத்தர் என்ன பண்ணுவாரு? ஒரு ரவுண்டு ஒரு சிங்கப்பூர் சபர் போயிட்டு வந்தா தஞ்சாவூர் ஜில்லாவுல இமாமா இருக்கிற ஆசைப்படுவாங்க ஒருத்தரும். ஏன் இங்க வந்து இருந்தோம்னு சொன்னா 4 சிங்கப்பூர் சபராளி வளர்த்தூர்ல இருப்பாரு, அவரை பழக்கம் பிடிச்சிக்கலாம், அவர் மூலமா விசா எடுக்கலாம், அவர் மூலமா அங்க போகலாம். ஒரு சபர் போயிட்டு வந்தா வீடு கட்டிக்கோங்க. நீங்க வீடுலாம் கட்டலாம், மானத்தை விட்டுல கட்டுறத பிச்சைக்காரமா அஸ்ஸலாமு அலைக்கும் நீங்க மலேசியா சிங்கப்பூர்ல சொன்னா முதலாளி இல்லைன்னா பதில் சொல்லுவான். அலைக்கும் சொல்லவே மாட்டான். தாடியும் தலப்பால் வைத்துக் கொண்டு மலேசியா சிங்கப்பூர்ல போய் அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லி பாரு. அலைக்கும் சலாம் யாரும் சொல்லுவான்? ஃபுல் சேவ் இருந்தா அலைக்கும் சலாமா, ஃபுல் சேவ் பண்ணிட்டு போறான்னு வைங்க, இவன் கேட்க மாட்டான்னு தெரிஞ்சு வச்சுக்கிறான். அஸ்ஸலாமு அலைக்கும் அலைக்கும் சலாம். தாடி தலப்பாவோட அஸ்ஸலாமு அலைக்கும்னா முதல்ல இப்பதான் வெளியே போனாங்க, ஹேண்டல் வாங்கல. தேவையா? கண்ணியமா நீங்க வாழ மாட்டீங்களா? ஏன் இப்படி மானத்தை உங்களுக்கு போக்கிக் கொள்கிறீர்கள்? காசு வரும் என்றால் மானத்தை விலை பேசுவீங்களா? நீங்க காசு வரும்னா எவ்வளவு கீழ்த்தரமா இறங்கிடுவீங்களா என்று கேட்டால் கோவப்படுகிறார். என்ன பாருங்க, நான் நல்லதுதானே சொல்றோம், கெட்டதா சொல்றோம், அவ்வளவு வேணாம். அப்ப இன்றைக்கு நீங்கள் கண்ணு முன்னாடி பார்க்கிறீர்கள், குர்ஆன் ஹதீஸ் தான் என்று சொன்ன பிறகு மார்க்கத்தை அறிந்து கொள்கிற ஆவல் இப்படி வந்திருக்கிறது, இந்த அளவுக்கு வந்திருக்கிறது. அது மாத்திரம் இல்ல, ஒரு காலம் இருந்தது வரதட்சணை. இன்னைக்கு என்ன நிலைமை? வரதட்சணை நான் கேட்கிற உலமாக்கள் பேசினாங்களா? வரதட்சணை எவ்வளவு பெரிய பாவம். பெண்களை கசக்கி பிழிந்து பிச்சை எடுக்க வச்சு அவன் வாங்குற காசு ஒரு அநியாயமான காசு விலைக்கு சொன்னாரா இல்லையா? இந்த வரதட்சணை வாங்குவதை பற்றி மார்க்க அறிஞர்கள் பள்ளி வாசல்ல ஒழுங்கா பேசினார்களா? பேசியிருந்தா எங்களுக்கு வேலையே இல்லையங்க. பேசி நான் வந்து வரதட்சணை வாங்க மாட்டேன் என்று கல்யாணம் செய்யறேன். எங்க ஊர்ல 1980 எனக்கு திருமணம் நடக்கக்கூடிய நேரத்தில் ஊர்ல உள்ள அசரத்துல நம்பிட்டு பேரு, நீ எப்படி வாங்காம பண்ணுவ? பதிவு செய்ய மாட்டேங்கிறாங்க. ஏன் நாங்கெல்லாம் செய்யும்போது நீங்க எது சுத்தமோ நாங்க மட்டும் திட்டு போயிடும். அப்ப அந்த அளவுக்கு வாங்க மாட்டோம்னு சொன்னா அவன் பாவி மாதிரி பார்க்கப்பட்டான். வாங்கல, தைரியமா நின்றோம், ஊரை எதிர்த்து நின்றோம். ஒட்டுமொத்த ஊரும் எதிரே வந்துச்சு, முடியாது, வாங்க மாட்டோம், கொடுப்போம், மகர் கொடுத்து கல்யாணம் பண்ணுவோம்னு சொன்னோம். இன்றைக்கு என்ன நிலைமை? லட்சோப இளைஞர்கள் வாங்க மாட்டோம் என்று சபதம் எடுத்திருக்கிறார்கள். பெண்கள் இன்னும் முழுசா வரவில்லை. நீங்களும் எங்களோடு சேர்ந்து சொல்லி இருந்தால் எப்போ மாற்றம் ஏற்பட்டிருக்கும். நீங்கள் என்ன செய்து கொண்டிருந்தீர்கள்? பள்ளி வாசலில் வைத்து அந்த வரதட்சணை பணத்தை வாங்குவார்கள். எப்படி வாங்குவாங்க?
பள்ளி வாசல்லையோ அல்லது கல்யாண மணமகன் வீட்டிலையோ மணமகள் வீட்டிலையோ ஊருக்கு ஊர் மாறுபடும். சில ஊர்ல பள்ளி வாசல் அநியாயம் நடக்கும், சில ஊர்ல மாப்பிள்ளை வீட்டுல வச்சு நடக்கும், சில வீட்டுல பொண்ணு வீட்டுல வச்சு நடக்கும். என்ன நடக்கும்? எல்லாம் உட்காந்து சபையோர்லாம் உட்காந்துருப்பாங்க. சபையோர்னா யாரு? நிர்வாகிகள், நாட்டாமை, முத்தவள்ளி, பஞ்சாயத்து, அஜரத்து எல்லாம் உட்காந்துருப்பாங்க. அந்த பொண்ணு வீட்டாருக்கு ஒரு தட்டுல வச்சு மஞ்சள் துண்டை போட்டு போத்தி உள்ள ரூபாயில வச்சு தேங்காய் இலவு என்னமோ இல்லாத வச்சு அதை அப்படி எடுத்து கொடுப்பாங்க. யாரு? பொண்ணு வீட்டுக்காரங்க அந்த தட்டத்துக்கு என்ன செய்வாங்க? கொடுப்பாங்க. யார்கிட்ட கொடுப்பாங்க? மாமன் வீட்டையா? முத்துவள்ளிட்ட. யார்கிட்ட கொடுப்பாங்க? ஊர் தலைவர் இருக்காருல்ல, அவ தொடுவாங்க. அப்படி அவ தொட்டு பிடிப்பா. எதுக்கு? நானும் இதுல பங்கு இல்ல. இந்த அக்கிரமத்துல, இந்த அநியாயத்துல பெண் வீட்டார கசைக்கு புளிஞ்சு வாங்குறீங்க இந்த பாவம், இதுக்கு நானும் சாட்சிதான். நானும் உடந்த நபர். முத்தவள்ளி செயலாளர் சொல்லுவாரு, பொருளாளர் சொல்லுவாரு, அம்முட்டு மெம்பர் சொல்லுவாங்க. பத்தாத்துக்கு ஊமை செய்தான் மாதிரி அஜப் உட்காந்துருப்பாரு. அவர் என்ன பண்ணு? அவர்கிட்ட போனோம்னா அப்படி தொட்டு எதுக்கு? அது பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாத்தியாங்கிறார். பாத்தியா அந்த அக்கிரமத்தை பாத்தியா? வேற ஒண்ணு இல்ல, அது பாத்தியா நமக்கு விளங்குது. அது அந்த அர்த்தம் இல்ல. பாத்தியா இந்த அநியாயத்தை? பாத்தியா இந்த அக்கிரமத்தை? பாத்தியா பள்ளி வாசல்ல வச்சு வரதட்சணை வாங்குற கொடுமையை? பாத்தியா? பாவி, நீங்கள் மார்க்கத்தை அறிந்த ஒரு மௌலவி என்ன செய்யணும்? தட்டி வீசிருக்க வேணாமா? யாரடா சாட்சியாக்குற? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு சஹாபி வருகிறார், முகீரான்னு நினைக்கிறேன். அவர் என்ன செய்யறாருன்னு கேட்டா, ஒரு சொத்து, அவருடைய சொத்தை அவர் மகனுக்கு கொடுக்கிறார். ஒரு இடத்தை, ஒரு நிலத்தை தன்னுடைய மகனுக்கு கொடுக்கிறார். அதுக்கு ரசூலுல்லாஹ்வை சாட்சியாக்கணுங்கிறதுக்காக கூட்டிட்டு அல்லாஹ்வுடைய தூதரே, என்னுடைய இந்த சொத்தை இந்த பையனுக்கு, என் மகனுக்கு நான் கொடுக்கிறேன், இதுக்கு நீங்க சாட்சியா இருங்க அப்படிங்கிறார். சொத்து ஹலாலான சொத்து, அவர் சொத்து தான் கொடுக்கிறார், அவர் மகனுக்கு தான் கொடுக்கிறார். அப்ப ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, அலக்க வலதும் சிவாகு, இவர் மட்டும்தான் உனக்கு பிள்ளையா, வேற பிள்ளை இருக்குதா கேட்கிறாங்க. அவர் சொல்றாரு, இன்னொரு பிள்ளை இருக்குது, அவனுக்கு இந்த மாதிரி கொடுத்தியான்னு கேட்கிறாங்க. இந்த சொத்தை இவனுக்கு கொடுக்கறதுக்கு என்ன சாட்சியாக்குறிய? இவன் அண்ணனுக்கோ தம்பிக்கோ கொடுத்தியா? இல்ல. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இன்னீலா அஷ்ஹது அலா ஜூரின், அநியாயத்துக்கு நான் சாட்சி சொல்ல மாட்டேன். எது அநியாயங்கிறாங்க? பெத்த அப்ப அவன் சொத்து அவன் பிள்ளைக்கு கொடுக்கறதுல காட்டிய சின்ன பாரபட்சத்தை அநியாயங்கிறாங்க. இது திருட்டு சொத்து இல்ல, சுரண்டுற சொத்து இல்ல, யாரும் ஏமாத்துற சொத்து இல்ல, அவர் சொத்து, அவர் பிள்ளை. இன்னொரு பிள்ளை கொடுக்கலப்பா, நீ உனக்கு 2 பிள்ளை இருக்குல்ல, அதுல ஒரு சொத்தை ஒருத்தனை கொடுத்து ஒருத்தன் நம்மளோட பாக்குறேன், 2 பிள்ளைக்கும் கொடுக்கறதா இருந்தாப்பா நான் சாட்சியா இருக்கிறேன். ஒரு பிள்ளை கொடுக்கிறேன்னு வந்தால் நான் அநியாயத்துக்கு சாட்சி இருந்தாங்களே. இதை தெரிந்த மார்க்க அறிஞர்கள் என்ன செய்திருக்க வேண்டும்? பாதிகளா நான் தானடா கிடைச்சேன், என்னைய கொண்டாந்து அது பாத்தியா சொல்ல வைக்கிறதா, நான் இந்த சபைக்கு வரமாட்டேன் என்று உலமாக்கள் சொன்னது உண்டா? பரவாயில்லை. அது பாத்தியா சொல்ல வைக்கிறதா, நான் இந்த சபைக்கு வரமாட்டேன் என்று உலமாக்கள் சொன்னது உண்டா? பரவாயில்லைங்க. நீங்க கடையநல்லூர், மேலப்பாளையம், இந்த மாதிரி ஊர்கள் தான் ஆலிம்களை சப்ளை பண்ணக்கூடிய ஊர். எந்த ஆலிமை எடுத்து பார்த்தாலும் எந்த ஊர்காரங்களா இருப்பாங்க? பெரும்பாலும் மேலப்பாளையத்துக்காரங்களா இருப்பாங்க, இல்லைன்னா கடையநல்லூர்காரங்களா இருப்பாங்க, இல்லைன்னா தென்காசி வடகரக்காரங்களா இருப்பாங்க. இந்த ஏரியாக்காரங்க தமிழ்நாடு முழுவதும் ஓடிப்பட்டு ஆலிம் சாவா இருக்கிற ஆளுங்க கூட அந்த ஊர்காரங்களா 99%. எங்களை மாதிரி 1-2 பேர் வெளி மாவட்டத்துக்காரங்களா இருப்போம். மேலப்பாளையத்துக்கு போனீங்கன்னா அங்க ரேட்டை இருக்கு. எப்படி? டாக்டருக்கு இவ்வளவு, வக்கீலுக்கு இவ்வளவு, வரதட்சணை, இன்ஜினியருக்கு இவ்வளவு, வெளிநாட்டு பாம்பளைக்கு இவ்வளவு, ஆலிம் சாக்கு இவ்வளவு. எங்க மேலப்பாளையத்துக்கு போனீங்கன்னா, கடைநல்லூருக்கு போனீங்கன்னா, மார்க்கம் படிச்சார அவருக்கு இவ்வளவு நிர்ணயம் இருக்கிறது. என்ன மாப்பிள்ள? அஜர்த்து மாப்பிள்ளா 1 லட்சம் ரூபாய் கொடுக்கணும். இப்படி எழுதப்படாத விதி. டாக்டருக்கு ரேட் இருக்கிற மாதிரி இப்படி ஆக்கி வச்சிருக்கிறீங்களே. இப்ப இதையெல்லாம் சொன்னா போகிற விஷயம் வழங்குதா உங்களுக்கு? ஏன் எங்க மேல ஆத்திரப்படுறாங்க வழங்குதா? நாங்க என்ன உங்களுக்கு எங்களுக்கு என்ன பகை இருக்கு? முன்ன பின்ன பகை இருக்கா? ஒண்ணும் கிடையாது. அப்ப இந்த மாதிரியான அடிப்படையில மார்க்க அறிஞர் செயல்பாடு இருக்கு. நாங்கள் தவறு என்று சொல்கிறோம். வரதட்சணைக்கு துணை போய் கொண்டிருக்கிறார்கள். ஒரு காலத்தில் நம்ம சமுதாய இளைஞர்கள் எப்படி போய் கொண்டிருந்தார்கள்? எப்படி போனார்கள்? இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம்
அன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் தோன்றிய காலத்துக்கு நீங்க திரும்பி பார்க்க வேண்டும். அந்த காலத்துல எல்லாம் அதுல இருந்தவன்லாம் யாருங்கிறீங்க? எங்க பாப்பா, எங்க சின்ன பாப்பா, உங்க பெரிய பாப்பா, ராமசாமி கந்தசாமி எல்லாம் அந்த கட்சியில இருக்கவே இல்லை ஆரம்பத்துல. திராவிட முன்னேற்ற கழகம் என்ற அந்த கட்சி தோற்றுவிக்கப்பட்ட காலத்துல அண்ணாதுரை தான் கடவுள் என்று, கருணாநிதி தான் கடவுள் என்று நினைத்து அந்த கட்சிக்கு கொடியேற்றி ஊரை விட்டு விலக்கப்பட்டார்கள். பலவிதமான கொடுமைகளுக்கு ஆளாக்கப்பட்டார்கள். அப்படி நம்ம சமுதாயத்து இளைஞன் எல்லாம் எதுல போய் சேர்ந்தா? இந்த கட்சி என்ன சொல்லுகிறதோ எந்த அளவுக்கு பேரெல்லாம் மாத்தினாங்க. தென்காசியில ஒரு ஆள் சம்சீதில ஒரு பேரு, அவரு கருணாநிதி சொல்ல கேட்டு கதிரவன் மாத்தினாரு. சம்சீதில அரபி பேரான், கதிரவன் தமிழ் பேரான். அவரே மாத்த மாட்டேங்கிறாரு. இன்னைக்கு சன் டிவி இங்கிலீஷ் வச்சிட்டு இருக்கிறாரு. அத கதிரவன் டிவி அவர் வைக்கிறானா? அவரு பேரே தமிழ் கிடையாது. கருணாநிதிங்கிறது, கருணை என்பது தமிழ் கிடையாது, நிதிங்கிறது தமிழ் கிடையாது. அவர் தயாநிதியும் தமிழ் கிடையாது, கலாநிதியும் தமிழ் கிடையாது. அவர் வீட்டுல உள்ள அம்புட்டுமே ஸ்டாலின் தமிழ் கிடையாது. அவர் வீட்டுல எல்லாமே வடமொழி பேர் தான். அது மாதிரி அந்த ராஜாத்தி என்ன தமிழா? தயாளு தமிழா? அப்ப தயாளு வந்தா தமிழ், அது கூட வர தயாளம்னா அது கூட வடமொழி தான். அப்ப இவர் முழுக்க முழுக்க தமிழை பேணாம வடமொழியில பேரை வச்சிட்டு இருப்பாரு. நம்மால் என்ன பண்ணா? சம்சீதனா கதிரவன் மாத்தினா, அபுல் ஹசன் அழகப்பண்ணு மாத்தினா. அபுல் ஹசன் அதுக்கு அர்த்தம் அபுல் அப்பன், ஹசன் அழகு, அபுல் ஹசன் அழகப்பன். அப்ப அழகப்பண்ணு பேரை மாத்தி தெரிஞ்சானுவ. இப்படி எல்லாம் இருந்த ஒரு கூட்டத்தை இன்றைக்கு எப்படி மாத்தி இருக்குது? அந்த மாதிரி போய்கொண்டிருந்தவர்களை உலமாக்கள் என்ன செய்தீர்கள்? சினிமா நடிகனுக்கு பின்னாடி போனால ரசிகர் மன்றம் வைத்துக் கொண்டு அதை தடுத்தீங்களா? எம்ஜிஆர் குடிச்சிட்டு வச்சு மிச்ச சோடாவை எடுத்து நம்ம தாய்க்குளங்கள் குடிப்பதற்கு காரைக்கால போட்டிட்டு இன்னைக்கு நடக்குமா? அன்னைக்கு நடந்துச்சு. எங்க கண்ணால பார்த்து ரத்த கண்ணீர் வடிச்சோமே, அவன் மிச்சம் வச்சுட்டு போன சோடாவை எடுத்து குடிப்பதற்காக போட்டி போட்டுக் கொண்டு நம் சமுதாயத்து தாய்மார்கள் அவனை ஒரே புனித பிறவி மாதிரி, அவனை பார்க்கிறதே பாக்கியங்கிற மாதிரி, அவனை தொடுவதே பாக்கியங்கிற மாதிரி இந்த அளவுல இந்த சமுதாயம் போய்கொண்டிருந்தது. நடிகனுக்கு பின்னாடி, அரசியல்வாதிக்கு பின்னாடி. இதை தடுத்து நிறுத்துவதற்கு நீங்கள் என்ன செய்தீர்கள்? இன்றைக்கு வென்றெடுத்திருக்கிறோம். கருணாநிதி யார்? எம்ஜிஆர் யார்? நடிகர்கள் யார்? அரசியல்வாதி யார்? இவர்களை எல்லாம் விட உனக்கு வழிகாட்டு ரசூலுல்லாஹ் பத்தாதா? அந்த ஒரு மனிதனுக்கு நிகரான தலைவர் உனக்கு உண்டுமா என்று சொல்லி அந்த மக்களுடைய உள்ளங்கள்ல எம்ஜிஆரை எடுத்துவிட்டு, கருணாநிதி எடுத்துவிட்டு, ரஜினிகாந்தை எடுத்துவிட்டு, விஜயகாந்தை எடுத்துவிட்டு, ஜெயலலிதாவை எடுத்துவிட்டு, சோனியா காந்தி எடுத்துவிட்டு அங்கே நபிகள் நாயகத்தை உட்கார வைத்திருக்கிறோம். அந்த இடத்துல யாரு? எங்களுக்கு தலைவர் நபிகள் நாயகம். அவருக்கு நிகரான ஒரு நேர் வழிகாட்டி வரல. ஏன் இதை நீங்கள் செய்யவில்லை? இதெல்லாம் நாங்க கெட்டது செஞ்சிட்டோமா? அவ்வளவு வேண்டாம். ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னால் பள்ளிவாசல்ல யார் சொல்லுவார்கள்? யார் சொல்லுவா? 20 வருஷத்துக்கு முன்னாடி போனீங்கன்னா பள்ளிவாசல்ல யார் சொல்லுவா? நாளைக்கு சாவ போறால் தான் சொல்ல வருவார். இன்னைக்கே நாளைக்கு காம்பு கொண்டுக்கிட்டு நடக்க முடியாம ஒரு ஆள் கையை பிடிச்சிட்டு வந்து பள்ளிவாசல் வாசல் விட்டு அவர் சொல்லுவது பையனை கூட்டிட்டு போவாங்க. இந்த மாதிரி நாளைக்கு மண்டைய போடுற கேஸ் தான் தொழு வந்துச்சு. இன்னைக்கு பார், பள்ளிவாசல்ல நாங்கள் துடிக்கிறோம், தொழுவதற்கு ஓடி வருகிறோம், இளைஞர்கள் வருகிறோம், சுமுக தொழுகிறோம், பான்சுன்னு ஓடி வருகிறோம், தகச்சத்துக்கு எந்திரிச்சு வருகிறோம். இப்படி ஒரு இளைஞர்கள் மத்தியில இறையச்சம் அதிகரித்திருக்கிறது. இது கேடா? இதனால சமூகத்துக்கு நன்மையா தீமையா? இப்படி எல்லாம் எந்த வகையில் எடுத்து பார்த்தாலும் நல்ல விஷயங்களை நாங்கள் சமுதாயத்துக்கு சொல்லுகிறோம். குர்ஆன்ல உள்ளபடி நடங்கள், நபிகள் நாயகம் சொன்னபடி நடங்கள் என்று சொல்றோம். இதனால அவங்களுக்கு கோபம் வருகிறது. அதே மாதிரி ஊர்ல சில பழக்கங்கள் இருக்கும். அஜர்த்துமார்கள் ஒரு பக்கம் எதிர்க்கிறாங்களா? ஊர்ல ஒரு பழக்கம் என்ன? ஏதோ எங்க அப்பம் பாட்டம் காலத்துல இருந்து செய்யறோம், இதை கண்டுக்கிறாங்க, வேற ஆதாரம்லாம் இருக்காதுங்க. அஜர்த்து சொல்றாரு என்பதற்காக மார்க்கத்தை மாத்திக்கிடுவாங்க. சில ஊர்கள் என்னன்னு கேட்டா அஜர்த்து கூட வேணாம் பாரு, விட மாட்டாங்க. ஏன்டா விட மாட்டேங்கிற? இது 100 வருஷமா எங்க ஊர் பழக்கம், இது 200 வருஷமா எங்க பழக்கம், எங்க அப்பா பாட்டெல்லாம் இப்படிதான் செஞ்சாங்க. இந்த மாதிரி சொல்லிக் கொண்டு பல காரியங்களை நீங்கள் செய்கிறீங்களா இல்லையா? என்ன செய்றீங்க? ஒரு மனுஷன் மண்டையை போட்டிருப்பான். மண்டையை போட்டு அவனை அடக்கம் பண்ணி அவனுக்கு ஒரு தர்காவை கட்டி மகான், அந்த மகான், இந்த மகான் என்று மகான்கள் பேர்ல
தர்கா கட்டி வச்சுக்கிறீங்க நிறைய ஊர்ல. எந்த ஊர்ல தர்கா இல்லையோ அது பாக்கியம் செய்யாத ஊர் நினைக்கிறீங்க. இப்படி எத்தனை ஊர்கள் இருக்கிறது? இந்த தர்கா கட்டுவதற்கு உங்களுக்கு என்ன ஆதாரம்? தர்கா கட்டுறீங்களே, அது என்ன அடிப்படையில் தர்கா கட்டுறீங்க? குர்ஆன்ல இருக்கா? யாராவது மண்டையை போட்டா தர்கா கட்டுங்க இருக்குதா? இறந்தவர்களுக்கு தர்கா கட்டி கும்பிடுங்க இருக்கா மார்க்கத்துல? நபிகள் நாயகம் சொன்னார்களா? மாத்தமா தான் சொன்னாங்க. எப்படி சொன்னாங்க? நஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன் யுப்னல் குபூர், சமாதிகள் கட்டுவதை நபிகள் நாயகம் தடுத்தார்கள். சமாதியை கட்டுவதற்கு நமக்கு பர்மிஷன் கிடையாது. நபிகள் நாயகம் சமாதி ஆனாலும் மற்ற நபிமார்களுடைய சமாதி ஆனாலும் அதை கட்ட நமக்கு அனுமதி இருக்கா? கட்டுறதுக்கு அனுமதி இல்ல. பூச அனுமதி இருக்கா? நஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன் யுஜஸ்ஸஸல் குபூர், சமாதிகள் பூசப்படுவதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை செய்தார்கள். அப்ப ஒரு ஆள் இறந்தா கட்டக்கூடாது, கட்டினதுல பூசலாமா? பூசக்கூடாது. இவன் சிமெண்டையும் பூசி மேல சந்தனத்தையும் பூசுறாங்க. அப்ப அந்த மாதிரி பூசக்கூடியதையும் தடுத்திருக்கிறார்கள். இதாச்சும் பரவாயில்ல, ஆல்ரெடி கட்டி வச்சிருந்தான்னு வைங்க, அதை போய் இடிங்கிறாங்க. ஏற்கனவே தர்காவை கட்டி வச்சிருந்தா அதை இடிக்கிறது நம்ம கடமையா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மருமகன் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கூப்பிட்டு சொன்னார்கள். என்ன சொன்னாங்க? லா ததா அலல் அர்லி கபரம் முஸ்லிமன் இல்லா சபைத்தஹு, உயர்த்தி கட்டிருக்கிற எந்த கபராய் இருந்தாலும் தரமட்டமாக்காமல் விடாது, உயரமாய் இருக்கிற கபரை எல்லாம் சரி பண்ணிட்டு வா என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மருமகன் அலியை அனுப்பி வைத்து இடித்து தகர்த்தார்கள். ரசூலுல்லாஹ் காலத்துல தர்கா கட்டுறதுக்கு கற்பனையில வராது. இன்னைக்கு சவுதிக்கு போய் பாருங்க, தர்கா இருக்கா? ஹம்சா ரலியல்லாஹு தர்கா இருக்குதா? பிலாலுக்கு தர்கா இருக்குதா? உமர் ரலியல்லாஹு தர்கா இருக்குதா? அபூபக்கர் தர்கா இருக்குதா? இந்த நீங்கள் கொண்டாடுற மகான்களை எல்லாம் அவங்க மட்டமா? நீங்க யார மகான் பெரியாருங்கிறீங்களோ இதெல்லாம் அட்ரஸ் இல்லாத முக்காவாசி. ஒன்று ரெண்டு மகான் இருக்கவும் செய்யலாம், தோளாந்தூத்தியில அவுளியானாக்கி வச்சுக்கிறாங்க, அதுவும் இருக்கலாம். எல்லாம் மகான் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. இந்த பேரை பார்த்தாலே தெரியுது. நிறைய தர்காவுடைய பேரை பார்த்தீங்கன்னா கட்டி மஸ்தா உளியா, கட்டப்பைக்கிற உளியா, கடப்பைக்கிற உளியா, பீடி மஸ்தா உளியா, இதெல்லாம் உளியாவா? முத மஸ்தான் பேர் வைக்கலாமா இஸ்லாத்துல? மஸ்தாண்டா என்ன? மஸ்தானா என்னங்க? மஸ்துனா என்ன? மஸ்து போத மஸ்தான்ங்கிற உருது வார்த்தை, அரபி கிடையாது. மஸ்தான்ங்கிறது உருது வார்த்தை. அதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டா போதையில மிதக்கிறவன் அர்த்தம். கஞ்சாவை அடிச்சுட்டு இப்படி போதையில இருப்பான் பாருங்களேன், அவனுக்கு பேர் தான் மஸ்தான். அப்படி இருந்தவர் அவுளியாக முடியுமா இஸ்லாத்துல? இவங்க வேணாலும் பேரை மஸ்தான் வச்சுக்கிட்டு இருக்காங்க. போதையில கஞ்சாவை அடிச்சு விட்டு இப்படி மாதிரியா மிதக்குவாங்க. ஒரு படி இருக்கு, அந்த ஏறும் போது இமயமலை கலத்தி வைப்பாங்க. இன்னொரு கல்லு தாங்க இருக்கு, எடுத்துக்குவாங்க. இந்த கள்ளத்தாக போக தெரியும், எல்லாம் ரெண்டு ரெண்டா மூணு தெரியும். அப்ப இந்த மாதிரி உள்ள ஆட்களுக்கு பேர் என்னது? மஸ்தான். மஸ்தான் பேர் வச்சு அவுளியா இருக்க முடியுமா? அப்ப இவங்க என்ன பண்றான்? அந்த மஸ்தாங்கிறான், குணங்குடி மஸ்தாங்கிறான், சட்டி மஸ்தாங்கிறான், பட்டு மஸ்தாங்கிறான், தூத்தி அப்பாங்கிறான். இதெல்லாம் என்னங்கடா? இதெல்லாம் பேரா? இதெல்லாம் மார்க்கத்தில் உள்ள பேரான்னு கேட்கிறேன். இந்த பேர்களை பார்த்தாலே தெரியுது எல்லாம் துபாக்கூரு. இது ஒண்ணும் ஒரிஜினல் கிடையாது. எந்த அளவுக்கு கேட்டா கண்ணால பார்த்துங்க. என் கண்ணால நீங்களும் நாங்களும் வாழ்கிற இந்த காலத்துல நடந்த ரெண்டு சம்பவத்தை சொல்ல தெரிஞ்சுக்கிறது. என்ன சம்பவம்? தொட்டல் புதுன்னு ஒரு ஊர் எங்க இருக்கு? திருநெல்வேலி மாவட்டத்துல தொட்டல் புது. அந்த ஊருடைய சிறப்பு என்னன்னு கேட்டா அங்க ஒரு தர்கா வச்சிருக்காங்க. என்ன தர்கா? முஹீதீன் அப்துல் காதிர் ஜிலானி தர்கா. அவர் அடங்கி இருக்கிறது பாக்தாதுல. பாக்தாதுல ஈராக்ல, ஈராக்குடைய தலைநகரத்துல. பாக்தாதுல அவர் அடங்கி இருக்கிறாரு. படிக்கிறார்ல யாரு? நம்ம நாவூர் அனிபா, பக்தாதில் வாழும் ஞானி முஹீதீன். அவர் பக்தாதுல இருந்துட்டு இருக்கிறார். அவர் அங்க உட்கார்ந்துக்கிட்டு பாம்பு அடிக்கிறாங்க, அதை ஒண்ணு தடுக்க முடியல அவருக்கு. அதுல போட்டாங்க அமெரிக்காக்காரன். அதெல்லாம் ஒண்ணும் இல்லன்னு காட்டுறதுக்காக எல்லாம் என்ன பண்ணா, பக்தாதுல கொண்டு அப்துல் காதிர் ஜிலானி மண்டையில போட்டாங்க. அவரையும் தடுக்கவும் இல்ல, அதை காப்பாற்றவும் முடியல, சுக்குமலை செதுரி மலை கட்டி இருக்கிறாங்க. அப்ப அவர் அங்க அடங்கி இருக்கிறாரு. இவன் கொட்டல் போல என்ன பண்ணிவிட்டான் தெரியுமா? அவர் ஒரு நாள் இங்க வந்தாரா, ஒண்ணு செஞ்சார் அந்த இடத்துல. அதுக்கு அப்துல் காதிர் ஜிலானி கொட்டல் புதூர் தேடி வந்திருக்காரு. அங்க இருந்து இடம் கிடைக்காம, ஒண்ணு செய்ய தண்ணி கிடைக்காம அங்க இருந்து பக்தாதுல இருந்து பொறுப்பு எங்க வந்தாரா? கொட்டல் புதூர்ல வந்து அவர் இந்தியாவுக்கு வந்ததே கிடையாது. கொட்டல் புதூர்ல வந்து என்ன செஞ்சாரா? ஒண்ணு செஞ்சாரா, இந்த இடத்துல ஒண்ணு செஞ்சாரு அப்படின்னு. ஆமா, அந்த இடத்துல என்ன செஞ்சிருக்காங்க? ஒரு தர்கா கட்டி வச்சுக்கிறாங்க. அது வந்துட்டு போகுது, கபரு இல்லாத தர்கா. அதுல ஒரு யானை வச்சிருந்தாங்க வாசல்ல. யானை எதுக்கு வச்சாங்க? இந்து மத நம்பிக்கை பிரகாரம் யானைங்கிறது ஒரு புனிதமான ஒரு பிராணி. இஸ்லாத்துல எந்த பிராணியும் புனிதமானது கிடையாது.
யானையா இருந்தாலும் கழுதையா இருந்தாலும் குதிரையா இருந்தாலும் பிராணிகள்ல எதுவும் புனிதமான பிராணி என்பது இஸ்லாத்தில் கிடையாது. அது ஒரு மிருகம், அவ்வளவுதான். மனுஷன் தான் வசந்தம். எந்த மனுஷனுக்கு மேல எந்த படைப்பும் கிடையாது. அது குதிரையோ கழுதையோ யானையோ கண்ணியோ குரங்கோ மாடோ பசுவோ, நான் தான் ஃபர்ஸ்ட், மத்தல பின்னாடி. மனுஷன் ஆகிய நான் தான் வசந்தவன் அப்படின்னு சொல்லக்கூடிய மார்க்கம் இஸ்லாம். உலகத்து கர்ரம்னா பனி ஆதம், ஆதமுடைய மக்களைத்தான் நாம் மேன்மைப்படுத்தி இருக்கிறோம். இவன் என்ன பண்ணிட்டான், அந்த மக்களுக்கு விநாயகர் யானை தலை வச்சிருப்பாரு, அவங்களுக்கு யானை புனிதமானது. அதுக்காக என்ன பண்ணுவாங்க, கோயில் வாசல் ஒரு யானை நிப்பாட்டி வச்சிருப்பாங்க. அதுல போய் யானைக்கு ஆசி வாங்கிட்டு வருவாங்க. நம்ம மக்கள் அவங்க நம்பிக்கை, நம்ம அதை குறை சொல்ல வேணாம், நம்மள உள்ளதை நம்ம சரி பண்ணிட்டு போகணும். அப்ப அதை காப்பீடு என்ன பண்ணி விட்டாங்க, பொட்டல் புதூர்லயும் ஒரு யானையை கொண்டாந்து விட்டாங்க. பொட்டல் புதூர் தர்கா வாசல் ஒரு யானை நின்றுட்டே இருக்கும். அந்த யானைக்கு பேரு வேற, மொய்தீன் பிச்சை. யானைக்கு பேரு என்ன, அவர் மொய்தீன் தானே, அவருடைய தர்கா தானே, அதனால யானைக்கு பேரு என்ன, மொய்தீன் பிச்சைன்னு பேர் வச்சுட்டாங்க. பொம்பளை எல்லாம் அங்க இருந்து திருநெல்வேலி மாவட்ட பொம்பளைங்க எல்லாம் நடந்தே போவாங்க. எதுக்கு, யானைக்கு ஆசி வாங்குறது. என்ன ஆசி, ஒரு வாழைப்பழத்தை கொண்டு போகணும், யானைகிட்ட கொண்டு கொடுக்கணும். அது வாங்கிட்டு திருப்பி நம்ம தரும். அந்த பிள்ளை உண்டாயிருமா, யானை கையில அந்த யானை துதிக்கையில வாழைப்பழத்தை கொடுத்து திருப்பி அந்த பொம்பளைகிட்ட கொடுத்துச்சுன்னு வைங்க, கன்ஃபார்மா குழந்தை உண்டாயிருமா. அப்படிங்கிறதுக்காக வேண்டி இங்க இருந்து நடையா நடந்து கடையநல்லூர்ல இருந்து மேலப்பாளையத்துல இருந்து இப்படி பல ஊர்கள்ல இருந்து என்ன செய்வாங்க, புறப்பட்டு போவாங்க. அந்த மொய்தீன் பிச்சை மண்டையை போட்டாரு. யானை செத்து போச்சுங்க. யானையை கொண்டாடி இருந்தாங்களா இல்லையா, அந்த யானை செத்து போச்சு. செத்தவனை என்ன பண்ணிவிட்டாங்க, நமக்கு தெரிஞ்சு நடந்தது, நமக்கு தெரிஞ்சு செத்தவனை அம்புட்டு பேரும் சேர்ந்து யானைக்கு ஒரு பெரிய சந்தாக்குப்பட்டியை செஞ்சு அதுக்கு ஜனாசா தொழுச்சு. யானைக்கு ஜனாசா தொழுவாங்க, காவல் மிருகத்துக்கு ஜனாசா தொழுவாங்க. ஜனாசா தொழுகா எதுக்கு தீருது, மனுஷன் பாவம் செய்வான், அவனை பாவத்தை மன்னிக்கிறதுக்காக வேண்டி செய்யற. மிருகத்துக்கு பாவம் உண்டா, அதுக்கு ஹலால் ஹராம் உண்டா, அதுக்கு கொண்டாட்டி புருஷன் ஒப்பாட்டி ஏதாவது உண்டாதுக்கலாம், அதுக்கு திருப்தி ஹலாலான சம்பாத்தியம் உண்டா, எது கிடைக்குது சாப்பிட்டுக்கலாம், ஊட்டிதா அப்படி நல்லா காப்பானா. அதுக்கெல்லாம் இந்த கொஸ்டின் கிடையாது, மிருகத்துக்கு இந்த கொஸ்டின் கிடையாது. நீங்க என்ன பண்றீங்க, அந்த யானைக்கு போய் ஜனாசா தொழுகை நடத்தி கொண்டு அடக்கம் பண்ணிட்டாங்க. அது தெரிஞ்சாங்க. இப்ப பொட்டல் புதூருக்கு போனீங்கன்னா யானைக்கு மொய்தீன் பிச்சைன்னு பேரை போட்டிருக்காங்க. என்னடா மொய்தீன் பிச்சை விசாரித்து பார்த்தா யானை. ஆனா ஒரு மிருகம், செத்து போன மிருகத்தை அடக்கி வச்சுக்கிட்டு நீ மகான்கிரிய, அப்ப எந்தெந்த கபூர்ல யானை கிடக்குதோ பண்ணி கிடக்குது யாருக்கு தெரியும். நீ கொண்டாடக்கூடிய தர்காக்கள்ல எத்தனை மனுஷன், எத்தனை பண்ணி, எத்தனை நாய், எத்தனை கதை யாருக்கு தெரியும். எங்க கண்ணு முன்னாடி நாங்க வாழ்ந்து என் கண்ணால பார்த்த மொய்தீன் பிச்சை எப்படி ஆயிட்டாருன்னு சொன்னா, நாங்க இப்படி சொன்னதுனால உங்களுக்கு தெரியுது. இன்னொரு 50 வருஷத்துக்கு பிந்தி மொய்தீன் பிச்சை அவளியாதான் அவரு யானோட தெரியும், மொய்தீன் பிச்சை அடங்கி இருக்கிறாரு. இதே மாதிரி எங்க கண்ணால பார்த்தது இன்னொன்னு சொல்லி கொடுறேன். எதுக்கு சொல்றேன், இந்த தர்காக்கள் எல்லாம் மயில்கல்ல எல்லாம் தர்கான்ட்டாங்க. அந்த காலத்துல மயில்கல் பரலாம் வச்சுப்பானுங்கல்ல, அது 60 ரூபாவான்ட்டாங்க. இந்த மயிலும் கல் வைக்க மாட்டாங்க, 1 கிலோமீட்டர் 1/2 கிலோமீட்டர் சொல்லி அது மாதிரி ஒரு கல்லை உண்டாக்கி அந்த காலத்துல வச்சிருக்காங்க. அது 60 அடிக்கிட்ட ஒரு இருந்தோடனே 60 அடி பாவா 100 அடி பாவா, அந்த மயில்கல்லையும் இந்த மயில்களையும் சேர்த்து விளையாட்டாங்க. இந்த மாதிரி எல்லாம் கூத்தடிக்கிற காட்சியை பாக்குறோம். இதுக்கு நம்ம பீமாப்பள்ளி கேட்டிருக்கலாம். பீமாப்பள்ளி தெரியுமாங்க, நாவரணிவா பாட்டு கேட்ட தெரியும். அடியாருக்கு அருள் செய்யும் அம்மா, அழகான கடலோரம் வாழ்கின்ற பீமான் படிக்கிறார்ல, அடியாருக்கு அருள் செய்வாங்க, அல்ல அருள் செய்ய மாட்டானா, அடியாருக்கு அருள் செய்யற அம்மான்னு சொல்லி பீமாப்பள்ளின்னு ஒரு தர்கா கேரளாவில் இருக்கிறது. அந்த தர்காவுக்கு நாங்க போனோம். அம்முட்டு தர்காவுக்கு நான் போயிருக்கிறேன். எதுக்கு, என்ன அநியாயம் இருக்குன்னு பார்த்து சொல்வதற்காக, வேற ஒண்ணுக்கும் போகல. அந்த காலத்துல அதுல எல்லாம் நம்ம காப்பாத்திட்டு வந்துருக்கோம். இந்த தர்காவுல கத்தம் பாத்தி அதுல நம்ம இருந்தமே தவிர தர்காவுக்கு போறது அந்த காலத்துல காப்பாத்திக்கிட்டோம். அப்ப அந்த அங்க போறோம், தர்காவுக்கு போறோம், என்ன நடக்குன்னு பாக்குறதுக்கு. அங்க போனா ஒருத்தன் குளிச்சு ஒரு 10 வருஷம் இருக்கும். நல்ல முட்டியை பாத்தீங்கன்னா அப்படி திப்பியா அப்படி கத்தியா தொங்குது. அப்படி ஒருத்தனை உட்கார வச்சிருக்காங்க. நகம் இவ்வளவு பெருசா இருக்குது. நகம் அவன் வெட்டி இருக்க மாட்டான், வாழ்க்கையில நகம் வெட்டி இருக்க மாட்டான் போல இருக்கு. நகத்தை பெருசா வைத்துக் கொண்டு சடை மாதிரி போட்டுக்கொண்டு பீடியை குடிச்சிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறான். இவன் என்ன பண்ணிட்டான், இவன்கிட்ட போய் ஆசை வாங்கிட்டு இருக்காங்க. அது கிறுக்கன் கட்டி போட்டுருக்காங்க. அவன் கிறுக்கலாம் தெரியாம போய் அவன் பாட்டு சாதுவாயிட்டானா அவன் அவுத்து விட்டாங்க. அவன் பாட்டு உட்காந்துருக்காங்க. கண்ணால பாக்குறோம், காலில் வந்து ஆசை வாங்குறாங்க. அவன் பீடியை தூக்கி எரிஞ்சான். இவன் ஆட்சியை நினைச்சிட்டு போறாங்க. இப்படியே நடந்துட்டு இருக்கான். மண்டையை போட்டுட்டான். உள்ளுக்கு அவனை அடக்கிட்டு பீடி மஸ்தான் விளையாண்டாங்க. இப்ப போய் பார்க்கலாம். நீங்க பீமாப்பள்ளி தர்காவுக்கு போனீங்கன்னா அதுக்குள்ள 2 in 1, ஒண்ணுக்குள்ள 2 இருக்கும். உள்ள போனீங்கன்னா இருக்கு
பீமாபள்ளி தர்காவும் இருக்கு, அதுக்கு பக்கத்துல எதுவும் இருக்கு, பீடி மஸ்தான் ஒளியான்னு ஒண்ணு இருக்கு. என்னடா பீடி மஸ்தான்னா இந்த பீடி அடிச்சுட்டு இருந்தாருல அவர் போட்டோ வச்சுப்பாங்க, அந்த போட்டோ பார்த்தால காணிச்சு போட மாதிரி இருக்கும், அதை வாங்கி பாக்கெட்ல வச்சுக்கிட்டு பீடி கட்டு தான் காணிக்க அவருக்கு. அந்த தர்காக்கு என்ன காணிக்க, பக்கத்துல ஒரு கடை வச்சிருப்பாங்க, அவர் என்ன பிராண்டு குடிச்சாரு அந்த பிராண்டு பீடி வச்சிருப்பாங்க. உண்டியல் வாசம் உண்டியல் ஓட்டர் பாத்தீங்களா, நம்ம காசு போடுற மாதிரி வச்சிருக்கோம், அவங்க கை போற மாதிரி போட்டுருப்பாங்க பீடி கட்டு போடுறதுக்காண்டி. அப்ப உண்டியல் அந்த மாதிரி பெரிய பெரிய ஓட்டை வச்சிருப்பாங்க, ஒவ்வொருத்தரும் பீடி கட்டு உள்ள போட்டு போவாங்க. அட எங்க கண்ணால பீடி மஸ்தா குடிக்காதவன அவளியாங்கிற, நகம் வெட்டாதவன அவளியாங்கிற. நபிகள் நாயகம் என்ன சொன்னாங்க, தலைமுடி இருந்தா அழகா சீவி நீட்டா சிங்காரிச்சிக்க, என்ன வச்சுக்க, நகம் வெட்டாம 40 நாளைக்கு மேல நகம் வெட்டாம இருக்காத, அக்குள் மயிரை கூட எடுத்துக்கணும், மர்மஸ்தானத்துல முடியெல்லாம் நீக்கணும், இப்படி சொல்லி தந்த ஒரு மார்க்கத்துல குளிக்கவே செய்யாத ஒரு அவளியாவா, நகம் வெட்டாதவன் அவளியாவா, அருவருப்பா இருக்கணும் அவளியாவா? இங்க மட்டும் என்ன வாழுது, சடப்பைக்கு வருவானுங்கள மாவட்டத்துல இவங்கெல்லாம் வருஷத்துக்கு கூட குடிக்க மாட்டாங்க, கஞ்சா அடிச்சுட்டு வருவாங்க. இவங்களுக்கு சோத்தை கொடுத்து சுபஹானல்லாஹ் சடப்பைக்கு வந்து ஆடு மாடு கோழி பண்ணி இருந்தா நாங்க கேட்டுருவாங்க தெரியுமா. அவங்களுக்கு அவளியாவுக்கு நேர்ச்சை பண்ணதை வாங்குறதுக்காக வேண்டி அதை வாங்குறதுக்காக வருவாங்க சடப்பைக்கு இருந்து. அவளியாவுடைய வாரிசான் இவருக்கு சோறு கொடுத்தமா இல்லையா, 7 வீட்டுல சோத்து கொடுப்பாங்க, ஒரு வயிறு தானே இருக்குது. அவங்க என்ன பண்ணுவாங்க, சோறு இங்க வர்றாந்து 5000 ரூபாய் தருகிறான்னு கேட்பாங்க. செருப்புகள் அடிக்கணுமா இல்லையா, சோறு கொடுக்கறதுக்கு அவன் தான் ஏதாவது தரணும். அவங்க வந்து நம்ம வீட்டுல சோறு திங்கிறதா இருந்தா நம்ம எவ்வளவு கொடுக்கணும், அவங்களுக்கு 5000 ரூபாய் கொடுக்கணுமா, குடுத்து புக் பண்ணுவாங்க. யாருக்கு, சடப்பைக்கு சோறு கொடுக்கறதுக்காக வேண்டி. அவங்க முன்னாடி இப்படி கையை வச்சு பிசைஞ்சு கொடுத்து ஏன் வீட்டுல இருக்க முடியாதுல, 2 வாயை திண்டு வச்சுட்டு போயிடுவான். அந்த சோத்தை எடுத்துக்கிட்டு ஆளுக்கு ஒரு ஸ்பூன் பறக்கத்து இறங்கி இருக்கும்ல, அந்த கையில உள்ள அழுக்கு பண்டி எல்லாம் இறங்கிருக்குமா இல்லையா, அந்த கைப்பட்டு செஞ்சிருக்காங்கல்ல, கஞ்சா கிஞ்சா அழுக்கு இழுக்கு எல்லாம் சொந்தது பாவிகளா, இது இஸ்லாமா, நீங்க எல்லாம் முஸ்லீம்களா? நான் கேட்கிறேன், இதை பார்த்தாலும் சாதாரண ஒரு மூளை உள்ளவனுக்கு வழங்காதா, இதை போய் வாங்குறீங்கள? இந்த மாதிரியான ஒரு நிலைமையில தர்காக்களை கட்டி வச்சுட்டு இருக்கிறீங்க, அதை வழிபாடுறீங்க, சந்தன கூட நடத்துறீங்க, எல்லாம் காப்பி. மற்றவங்க என்ன செய்யறாங்க அப்படி பாக்குறீங்க. அவங்க தேர்ந்தெடுத்தார்கள்னா நீங்க சந்தனம் கூடுன்னு போட்டுக்கிறீங்க, அவங்க துவஜாரோகணம்னா நீங்க கொடியேற்றுறீங்க, அவங்க உண்டியல் வச்சா நீங்கள் உண்டியலுங்கிறீங்க, அவங்க மகிழர் கட்டை அடிச்சாங்கன்னா நீங்கள் மகிழர் கட்டையில அடிக்கிறீங்க, அவங்க பிரசாதம் கொடுத்தாங்கன்னா பொருளை மாத்திக்கிறது. அவங்க கொடுக்குற பிரசாதம் என்னவா இருக்கு, பாலுகள் இந்த மாதிரி ஏதாவது கொடுப்பாங்க, சக்கரை, காஞ்சி போன பூவு, பாச்சாம்பள்ளி எல்லாம் உளுந்த எண்ணெய் அங்க வச்சு எடுக்கிறது கபூர்ல. அது ராத்திரி பூரா பாச்சாம்பள்ளி எல்லாம் உளுந்து கிடக்கும், அந்த எண்ணெய் எல்லாம் நம்ம பிரசாதம் கொடுப்பாங்க. அட பாவையில இவன் என்ன மார்க்கம், இதான் மார்க்கமா? இதெல்லாம் தப்புன்னு சொன்னா எதுக்கு உங்களுக்கு கோபம் வருது, திருத்திக்கிற வேண்டியதானே. இதெல்லாம் இருக்குன்னா குரான்ல காட்டு, நாங்களும் திட்டு போறோம், நாங்களும் தரா கட்டிட்டு போறோம். நான் என்ன கேட்கிறோம், இப்ப இந்த காரியங்கள்லாம் செய்யணும் நெசமா நீங்க சொல்றீங்களா? நாங்க அதை மறக்க மாட்டோம். குரான்ல இருந்து காட்டி கொடுங்க, இன்னும் கட்டுங்க, பேருக்கு என்ன கூட அடிச்சு கொடுத்து தர கட்டிக்கங்க, நான் சொல்ல மாட்டேன். ஏன் மார்க்கத்துல இருந்து கட்ட வேண்டியதானே, மார்க்கத்துல இருந்தா கட்டிட்டு போங்க, நல்லா கூப்பிட்டு போங்க. இடிச்சவங்கள சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மரணிக்கிறதுக்கு 5 நாளைக்கு முன்னாடி. மரணிக்கும் போது என்னங்க பேசுவோம், நம்ம முக்கியமானதானே பேசுவோம். நமக்கு முகத்துல நெருங்கிச்சுன்னு வைங்க, எதை பத்தி பேசுவோம், 4 நாள் 8 நாள் பேசுவோம். அந்த பேங்க்ல இவ்வளவு ரூபா இருக்கு, இந்த அதுக்கு கீழே இவ்வளவு வச்சுக்கிறேன், இதுல உள்ள நகை வச்சிருக்கிறேன், இந்த அவனுக்கு 50 லட்சம் ரூபாய் கொடுத்துருக்கிறேன், பெருசு பெருசாதான் சொல்லிட்டு போவோம். சின்னதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டோம். அவன் 4 நாள் தரணும், இவன் 12 காசு தரணும், இவன் 1.5 தரணும் சொல்லுவானா? சாவுறதுக்கு முன்னாடி எதை பேசுவான் ஒருத்தன், இந்த முக்கியமான மேட்டர் தான் ஒரு மனுஷன் பேசுவான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிப்பதற்கு 5 நாள் இருக்கும்போது சொன்னார்கள், ஆயிஷா நாயுடைய மடியில சாய்ந்து கொண்டு சொல்றாங்க, லஅனல்லாஹுல் யஹூத வன் நஸாரா, யஹூதிகளையும் நஸாராக்களையும் அல்லாஹ் நாசமாக்கட்டும். யார் சொல்றா? ரசூலுல்லாஹ். எதுக்கு நாசமாக்க சொல்றாங்க? இத்தகது குபூர் அம்பியாயிஹிம் மசாஜித், தங்களுடைய நபிமார்கள் அடக்கம் செய்யப்பட்ட இடங்களை எல்லாம் மஸ்ஜிதுகளாக தர்காக்களாக ஆக்கி விட்டார்களே, அவங்களை அல்லாஹ் நாசமா ஆக்கட்டும். யார் தர்காவ? சோழாந்துருத்தி இல்ல, மைதி பிச்சை இல்ல, சடப்பக்கிற்கு இல்ல, வீடு மஸ்தானுக்கு இல்ல, நபிமார்களுக்கு. நபிமார்களுக்கு தர்கா கட்டினானே அவனே நாசமாகட்டும்னா, நீ பள்ளி பாச்சானு கட்டினவங்க என்ன ஆகும்? குரங்குக்கு தர்கா கட்டி வச்சிருக்கான் அனுமார முடியாது, வடக்கம்மா பட்டணத்துல ஒண்ணு அனுப்பிள்ளைக்கு அவளியா சங்கரமந்தல்ல. அப்ப என்ன நம்ம பாக்குறோம், மிருகத்துக்கு எல்லாம் அவளியா கட்டிக்கிறீங்களா? ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க? நபிமார்கள் தான் இறை அடியார்கள் என்பது கன்ஃபார்ம். மற்ற யாரும் இறை அடியார்கள் சொல்ல முடியாது. என்னை நல்லவன் சொல்ல நான் நடிக்கலாம்,
நல்லவமா நீங்க நினைக்கலாம். எந்த ஒரு ஆளை பத்தியா நீங்க நல்லவன் சர்டிபிகேட் கொடுக்க இயலுமா? எந்த ஆம்பளைக்கும் கொடுக்க இயலாது, எந்த பொம்பளைக்கும் கொடுக்க இயலாது. நபிமார்களுக்கு கொடுக்கலாமா இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதர்களுக்கு கொடுக்கலாமா இல்லையா? அவங்க நிச்சயமா நல்லடியார்கள். அந்த நிச்சயமான நல்லடியார்களுக்கு தர்கா கட்டினாங்களே, அவங்கள அல்லாஹ் நாசமா ஆக்கட்டும்ங்கறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது ஆயிஷா நாயகி சொல்லிட்டு நமக்கு சொல்றாங்க, லவ்லா ذلك لابرزوا قبره. இப்படி ரசூலுல்லாஹ் எச்சரிக்காவிட்டால் அவங்க கபூர்லையும் தர்கா கட்டியிருப்பார்கள். கடுமையான எச்சரிக்கை பண்ணதுனாலதான் அங்க சந்தன கூடு இல்ல, திருவிழா இல்ல, அடைச்சு வச்சிருக்கிறாங்க. எதுக்கு? அடைக்காம இருந்தா மண்ணை தின்னு அழிச்சு விடுவோம். கிணறுலாம் இருக்காங்க. எதுக்கு அடைச்சு வச்சுக்கிறாங்க? சம்சம் தண்ணி கொண்டு வர்ற மாதிரி ரசூலுல்லாஹ்வுடைய அடக்கத்தலத்தை ஓபன் பண்ணி விட்டான்னு வைங்க, உள்ள போய் திண்ணல் அடிச்சுட்டு மண்ணன் கொண்டு வந்துடுவாங்க. அந்த மண்ணை கொண்டாந்து விற்பாங்க. அந்த வீட்டுல படி பார்சல் பண்ணி வச்சுக்க, வீடு கட்டும் அதை போடுமாங்க. அப்புறம் மதீனாவுல அந்த அடக்கத்தலம் பூரா என்ன ஆயிரும்? பெரிய அண்டர் கொண்டா போயிடும், உலகத்துல பெரிய சுரங்கமாயிரும். அதுக்காக வேண்டி அடைச்சு வச்சிருக்காங்களே தவிர இது தர்கா உண்டா, விழா உண்டா, சந்தனக்கூடு உண்டா, கொடியேற்றம் உண்டா, சட்டம் உண்டா? ஒண்ணும் கிடையாது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை மரணிக்கிற நேரத்தில் தடை செய்தார்களோ அதை மார்க்கம் என்று சமுதாயம் செய்கிறது. சொன்னா இது 10 வருஷமா இருக்கிறது, இது 50 வருஷமா இருக்கிறது. அப்ப எதுல சாபம் சொன்னாங்களோ அது நல்லதா? ஊருக்கு நன்மையாது. எதுல அல்லாஹ்வுடைய சாபம் இறங்குது என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்களோ அது ஒரு ஊர்ல இருந்தால் அது நன்மையை தருமா, நமக்கு பாவத்தை தருமா? அப்ப இந்த மாதிரியான பல கோளாறுகள் இந்த சமூகத்தில் நிலவுறதை பார்க்கிறோம். இதையெல்லாம் சரி செய்கிறது தான் இந்த 25 ஆண்டுகளாக நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். இதோட நாங்க நிக்கல. இப்ப தெளிவா சொல்றேன், மார்க்க விஷயத்தில் நாங்கள் சொல்லக்கூடிய செய்தி இதுதான். இது என்ன விஷயமா இருந்தாலும் குர்ஆன்ல இருந்தா செய்யுங்க, ரசூலுல்லாஹ் சொன்னா செய்யுங்க. வேற எவன் சொன்னாலும், நாங்க சொன்னாலும் செய்யாதீங்க, தௌஹீத் ஜமாத் சொன்னாலும் சொல்லாதீங்க, பக்கீர் முகமது அல்தாஃபி சொன்னாலும் செய்யாதீங்க, ஜெயிலாபி சொன்னாலும் சொல்லாதீங்க. குர்ஆன்ல இருக்கிறத சொன்னா செய்யுங்க. ரசூலுல்லாஹ் சொன்னதை எடுத்து காட்டி சொன்னால் செய்யுங்க. நானா இஷ்டத்துக்கு விட்டு அடிச்சா செய்யாதீங்க. இது நாங்கள் அடிப்படையாக சொல்லக்கூடிய விஷயங்கள். இதோடு நாங்கள் நிறுத்திக் கொள்ளவில்லை. இதுக்கு அப்புறம் இன்னும் பல விஷயங்களை பார்க்கிறோம். இந்த சமூகம் எந்த அளவுக்கு பின்தங்கி இருக்கிறது, இந்த சமூகத்தினுடைய பொருளாதாரம் எவ்வளவு தரம் தாழ்ந்து இருக்கிறது, இந்த சமுதாயத்தில் வறுமை கோட்டுக்கு கீழே உள்ள மக்கள் எவ்வளவு பேர் இருக்கிறார்கள். ஒரு நாளைக்கு சோத்துக்கு, ஆடைக்கு, அது மாதிரி தங்குற இடத்துக்கு 5 ரூபாய் சம்பாதிக்க முடியாதவன் 50 பேருக்கு மேல இருக்கான். தஞ்சை மக்களுக்கு இது தெரியாது. சாப்பாடு வேணுங்கிறவங்க டோக்கன் வாங்கிக்கலாமா, 10 ரூபா கொடுத்து டோக்கன் வாங்கிக்கிட்டா சாப்பாடு கிடைக்கும். சரியா? அப்ப நம்ம என்ன பார்க்கிறோம்? இந்த சமூகத்தினுடைய அவல நிலையை பார்க்கிறோம். எப்படியாவது இந்த சமுதாயத்தை மேம்படுத்த வெறுமனை இதை நாங்க சொல்லிட்டு போகல. மற்றவர்கள் சொல்ற மாதிரி வெறுமனை மார்க்க அப்படி சொல்லிட்டு போக மாட்டோம். எல்லாத்தையும் ரசூலுல்லாஹ் கையில் எடுத்தார்கள். ஒரு பிரச்சனையை விடாமல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையில் எடுத்தார்கள். ஊரா நாங்கள் போய் பார்க்கிறோம். இந்த சமுதாயத்தில் உள்ள ஏழைகள் தகப்பனுக்கு மருத்துவம் செய்வதற்காக கொண்டாட்டிய பிரசவத்துக்கு மருத்துவமனையில் சேர்த்துவிட்டு அந்த டாக்டருக்கு பணம் கட்டுவதற்காக வட்டிக்கு பணம் வாங்குகிற காட்சியை பார்க்கிறோம். வட்டிக்கு வாங்கி 10 பவுன் நகையை கொடுத்து 10,000 ரூபாய் வாங்கி அதை வட்டி கட்ட முடியாம 10,000 ரூபாயிலே 10 பவுனும் முழுகிருச்சுங்கிறான. அப்படி ஏமாந்து நிற்கிற சமுதாயத்தை நாங்கள் பார்க்கிறோம். பல லட்சம் ரூபாய் மதிப்புடைய கட்டடத்தை 50,000 வாங்கி கொண்டு அடமானமா வைத்து அதை திருப்ப முடியாம 50,000 ரூபாய்க்கு 50 லட்சம் சொத்தை இழந்திருக்கிறாங்க. அப்படிப்பட்ட எங்கள் சகோதரனை நாங்கள் பார்க்கிறோம். அப்ப ஒரு நெருக்கடிக்கு பணம் கிடைக்காமல் மார்வாடிகள்டையும் சேட்டுகள்டையும் போய் வட்டிக்கு வாங்கக்கூடிய மக்களை பார்க்கிறோம். இதுக்கு என்ன செய்வது, இவங்களை மீட்க என்ன செய்வது என்று திட்டமிட்டு 33 ஊர்களில் வட்டியில்லா கடன் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை நாங்கள் நிறுவி செயல்படுத்தி வருகிறோம். இன்ஷா அல்லாஹ் இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு உங்க வளர்த்தூர்லையும் வட்டி இல்லாத முறையில கடன் கொடுக்கக்கூடிய ஒரு நிறுவனம், ஒரு ஜமாத், ஒரு அமைப்பு உருவாகும் இன்ஷா அல்லாஹ். அப்ப வட்டி இல்லாத கடன் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி முதல்ல எமர்ஜென்சி கொடுப்போம். தொழிலுக்கு பின்னாடி பார்த்துக்கிறோம். ஒரு ஆஸ்பத்திரிக்கு, ஒரு நல்லது கெட்டதுக்கு, ஒரு அவசரத்துக்கு அதுக்காக சொத்தை கொண்டே வச்சு ஏமாந்துறதப்பா. இந்து, முஸ்லிம், கிறிஸ்தவன் யாருக்கு வேணாலும் சாதி மத பேதம் இல்லாமல் பாதிக்கப்பட்ட மக்களை வட்டியிலிருந்து மீட்க வேண்டும் என்பதற்காக
பைத்துல் மால் என்ற திட்டத்தை நிறுவி நாங்கள் செயல்படுத்திக் கொண்டு வருகிறோம். இது நாங்கள் செய்யக்கூடிய பணிகள். இதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அது மாத்திரமில்லை, எத்தனையோ முஸ்லிம் அல்லாத சகோதரர்கள் இந்த இஸ்லாத்தை அறிந்து கொள்வதற்காக ஓடி வருகிறார்கள். நாங்கள் எல்லாம் சிறுவர்களாக இருந்த நேரத்திலே கலிமா சொல்ல வந்தால் விரட்டி அடிப்பார்கள். யாரு? அதே போல போலீஸ் பயப்படுவாங்க. ஒருத்தன் இஸ்லாத்துல வந்தா அவனை இஸ்லாத்துல சேர்க்கிறதுக்கு யார் பயந்தா? மார்க்க அறிஞர்கள் பயந்தார்கள், ஜமாத்துகள் பயந்தார்கள். ஏண்டா பயப்படுறீங்க? இது இந்த நாட்டில் உள்ள உரிமை. திமுகவில் உள்ள அண்ணா திமுகவில் சேரலாம் என்றால், அண்ணா திமுகவில் உள்ளவன் திமுகவில் சேரலாம் என்றால், ஏன் ஒரு இந்து மதத்திலேயோ கிறிஸ்தவ மதத்தில் உள்ளவன் இஸ்லாத்தில் சேர முடியாது? அவனுக்கு விரும்பிய கொள்கையை தேர்ந்தெடுக்கிறான். அதை தடுக்க எந்த சட்டத்தினாலே ஒண்ணும் செய்ய முடியாது என்று சொல்லி அப்படி வரக்கூடிய மக்களுக்கு அபிடவிட் போடுகிறோம், கெசட்ல அவருடைய பெயர்களை மாற்றுகிறோம், சுண்ணத்து செய்து கொடுக்கிறோம். 3 மாதங்களை அவர்களுக்கு தங்க வைத்து அவர்களுக்கு தேவையான உணவு, புத்தகம் அனைத்தும் போக்குவரத்து செலவு உட்பட இலவசமாக செய்து 2 சென்டர்களை ஆண்களுக்கும் 1 சென்டரை பெண்களுக்கும் நடத்தி கொண்டிருக்கிறோம். நாங்க என்ன செய்யணும் சொல்றோம்? இதெல்லாம் செஞ்சீங்களா? எங்களுக்கு முந்தைய பிடிச்சி நீங்க இருக்கிறீங்களே, பெரிய பெரிய ஆதிவாசிகள் சொல்லிட்டு இருக்கிறீங்களே, இது இந்த ஊர்களில் செஞ்சீங்களா? இந்த மாதிரி வரக்கூடிய மக்களுக்கு ஏதாவது பண்ணீங்களா? ஒரு முஸ்லிம் அல்லாத ஒரு சகோதரர் ஒரு அஞ்சலத்தை, ஒரு போஸ்ட் கார்டு போட்டால் போதும், குர்ஆன் வேணும், உடனே தமிழாக்கத்தை பெரிய அனுப்பி வைக்கிறோம். காசு யாருமே விசாரிக்க மாட்டோம். ராமசாமி இந்த தெரு வளர்த்து போட்டு வந்தா போதும், சிரியா இலவசமா குர்ஆனை அனுப்புகிறோம். அவர் இன்னென்ன தலைப்பில் எனக்கு சந்தேகம் இருக்கிறது என்று கேட்டால் அவருக்கு தேவையான புத்தகங்கள், சீடிகளை இலவசமாக நாங்கள் அனுப்பி வைத்துக் கொண்டிருக்கிறோம். இந்த சேவைகளை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். அது மாத்திரம் இல்லாமல் இந்த சமுதாயம் பாதிக்கப்படக்கூடிய நேரத்தில் அவர்களுக்கு குரல் கொடுப்பதற்காக, கட்டி எழுப்புவதற்காக வீரியமிக்க போராட்டங்களிலையும் நாங்கள் குதிக்க வேண்டிய நிலை வந்தால் அதிலையும் குதிக்கிறோம். ஜெயலலிதா அவர்கள் நரேந்திர மோடியை வரவேற்ற பொழுது, ராஜசேகர் ரெட்டியை கண்டித்த பொழுது, பலவிதமான விஷயங்களை நமக்கு எதிரான கருத்துக்களை தெரிவித்த பொழுது அவருக்கு எதிராக முதல் போராட்டத்தை நடத்தியவர்கள் யார் என்றால் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தை சேர்ந்தவர்கள். அமெரிக்காவிலே குர்ஆனை கிழித்து கழிவறைகளை வீசினார்களே, அதை எதிர்த்து நடக்கிற போராட்டமாக இருந்தாலும், அமெரிக்க அதிபருக்கு 10 கம்பளம் விரித்து வரவேற்றார்களே, அதை கண்டிக்கிற போராட்டமாக இருந்தாலும், பொய் வழக்குகளாக இருந்தாலும், அனைத்துக்கும் வீதியை இறங்கி போராடக்கூடிய, சிறை செல்லக்கூடிய மக்களை நாங்கள் தயாரித்து வைத்திருக்கிறோம். இன்னைக்கு தலை நிமிர்ந்து வாழ்றீங்க. ஒரு 20-15 ஆண்டுகளுக்கு முன்னால் கற்பனை செய்து பார்க்க வேண்டும். போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க போனா எப்படி வந்தீங்க? பாகிஸ்தான் கூட இன்னைக்கு சொல்லுவாரா? இன்னைக்கு ஒரு போலீஸ் ஸ்டேஷன் சொல்ல முடியுமா? எஸ்பி சொல்லுவாரா? டிஜிபி பிடிச்சு கேப்ப உழுக்குவோம். அப்ப இந்த சமுதாயம்னா ஒரு 2ஆம் தர குடிமக்களாக நடத்தப்பட்ட நிலையை இந்த 25 ஆண்டு கால உழைப்பில் மாற்றி இன்றைக்கு உங்களால் பொய் வழக்கு போட முடியுமா? சும்மா பிடிச்சி விசாரணை கூட்டிக் கொண்டு வழக்குல தடாப்புடான்னு சேர்த்தீங்களே, இன்னைக்கு சேர்க்க விடுவோமா? அப்ப இந்த சமுதாயத்திற்கு பாதிப்பு வரக்கூடிய நேரத்தில் எல்லாம் வீதியில இறங்கி போராடக்கூடிய பணிகளை இன்னொரு பக்கம் செய்து கொண்டிருக்கிறோம். இரத்த தானம். இன்றைக்கு ஒருத்தன் அவசரத்துல ஒரு பெண்ணை பிரசவத்துல சேர்த்தா கூட அவளுக்கு உடனே ரத்தம் தேவை, ஸ்டாக் இருக்கணும். இரத்த தானம் கொடுப்பதில் தமிழகத்தில் முன்னோடி முதல் இயக்கமாக அல்லாஹ் இந்த தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தை ஆக்கி இருக்கிறானே, அந்த அளவுக்கு இரத்த தானங்கள், இலவச மருத்துவ முகாம்கள், இப்படி ஏராளமான பணிகளை, சமுதாயத்திற்கு தேவையான பணிகளை செய்கிறோம். சுனாமி என்ற ஒரு பேரழிவு வந்த பொழுது அந்த மக்களுக்காக எவ்வளவு தினமணி போன்ற பத்திரிகைகள் நிதி திரட்டினார்கள். அவங்களுக்கு கூட 50 லட்சத்தை தொட முடியவில்லை. பெரிய நாளிதழ். ஒரு சின்ன சமுதாயம், அந்த சின்ன சமுதாயத்தில் நீங்கள் சின்ன சக்தி என்று நினைக்கிறீர்களே, 75 லட்சம் ரூபாய் ரொக்கமாகவும் 1.25 கோடி ரூபாய் பொருளாகவும் திரட்டி 2 கோடி ரூபாய்க்கு சுனாமியை திரட்டி பைசா பாக்கி இல்லாமல் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சாதி மதம் பார்க்காமல் விநியோகித்த ஒரு வேலையை நாங்கள் எப்படி நம்பிக்கை வச்சிருக்காங்க பாருங்க. சுனாமின்னு கேட்ட உடனே எங்களை எதிர்க்கிற மக்கள் கூட இவன் சாப்பிட மாட்டான், இவன் தொட மாட்டான், சுத்தமாக இருப்பார்கள் என்று நம்பி தருகிறார்களே. 2 கோடி ரூபாய் அளவுக்கு எங்களை மாதிரி இன்னொரு சகோதரர்கள் சுனாமி திரட்டினார்கள். கொடுத்தார்களா? இல்ல, திருடி விட்டார்கள் சொல்லி அதை ஒரு பிரச்சனையாக நாங்கள் ஆக்கிய பிறகு 35 மிச்சம் வச்சிருக்கிறோம். இன்னும் 1.5 வருஷத்துக்கு பிறகு
35 ரூபாய் மிச்சம் வச்சிருக்கிறோம், அதுக்கு பேரிடர் மையம் கட்ட போறோம்னு சொல்ற அளவுக்கு இருந்தாங்களே. அப்படிப்பட்ட ஜமாத்தாக எங்க ஜமாத் இல்லை. ஒவ்வொரு பித்ரா ரமலான் மாதம் வந்துவிட்டால் ஒவ்வொரு ஏழை வீட்டிலும் பெருநாளை கொண்டாடுவதற்காக எவ்வளவு பித்ரா? 50 லட்சத்திற்கு மேல தலைமையில் இருந்து மாத்திரம் நாங்கள் 27 லட்சம் ரூபாய் கொடுத்திருக்கிறோம். வெளியிலிருந்து 50 லட்சத்துக்கு மேல மக்கள் திரட்டி இருக்கிறாங்க. அப்ப 3/4 கோடி ரூபாய்க்கு பித்ராவை திரட்டி வீடுகள் தோறும் அரிசி, பருப்பு, தேங்காய், சேமியா, இறைச்சி வாங்குகிற காசு, ஏலக்காய், பட்டை, கிராம்பு, முந்திரி, எண்ணெய், டால்டா இன்று அந்தந்த கிளைகள் மூலமாக விநியோகித்தோமே, அதுலையும் கவனம் செலுத்துவோம். பெருமனே கட்டம் வராத பாத்தியா நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, வரலாற்று ஜமாத்து நினைக்கிறீங்களா? இல்ல, கட்டம் பாத்தியா இல்லன்னு எதை எடுத்தாலும் இல்லைம்பாங்க அப்படி நினைக்கிறீங்களா? அதையும் செய்வோம், உருப்படுற காரியத்தையும் செய்வோம். இந்த சமுதாயம் 50 ஆண்டுகளாக புறக்கணிக்கப்பட்டு கல்வியிலே, வேலை வாய்ப்பில பின்தள்ளப்பட்டு இருந்தது. அதற்கு எதிராக களம் இறங்கி 10 லட்சத்திற்கு மேல் உங்களை திரட்டி நம்பி வந்தீங்கல்ல, நினைக்கிறார்கள் மற்ற ஜமாத்து மக்கள் நினைக்கிறார்கள் இவங்க ஒண்ணுமில்ல, எங்க கொள்கை ஏத்துக்கிறார்களோட எங்களை தான் நம்புவார்கள். எங்களை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இருக்கலாம், இவங்க தான் விலை போக மாட்டாங்க, இவங்க தான் சுத்தமா இருப்பாங்க நம்புகிறார்கள். நம்பி வந்தீர்கள், 10 லட்சம் மக்கள் வந்தீர்கள். உங்களை வச்சு நாங்கள் பேரம் பேசவில்லை. இடஒதுக்கீடு தரக்கூடியவர்களுக்கு தான் தேர்தலில் ஆதரவு என்று சொன்னோம். இடஒதுக்கீடு தருவதாக இருந்தால் நேரடியாக தர முடியாது, ஒரு கமிஷன் போட வேண்டும். சுப்ரீம் கோர்ட்ல தீர்ப்பளித்திருக்கிறார்கள். என்ன தீர்ப்பு? ஒரு மாநிலம் ஒரு சமுதாயத்துக்கு இடஒதுக்கீடு கொடுப்பதாக இருந்தால் உடனே கொடுத்துடக்கூடாது, ஒரு கமிஷனை நியமிக்க வேண்டும். அந்த கமிஷன் அந்த மக்களுடைய நிலைமையை ஆராய வேண்டும். அந்த கமிஷன் அறிக்கை கொடுக்க வேண்டும். அதன் பிறகு மாநில அரசு கொடுக்க வேண்டும் என்று சுப்ரீம் கோர்ட்ல தீர்ப்பளித்ததன் அடிப்படையில் நமக்கு இடஒதுக்கீடு தருவதற்காக ஜெயலலிதா கமிஷனை மறுசீரமைப்பு செய்திருக்கிறார். நம்முடைய முன்னாள் சகாக்கள் நாங்கள் கமிஷன் வேண்டாம், எங்களுக்கு இடஒதுக்கீடு தான் வேண்டும் அப்படின்னு இப்ப பேசுகிறார்கள். யாரு எந்த இயக்கத்தை நம்ம ஒரு காலத்தில் உண்டாக்கி வளர்த்தோமோ, திமுகவுடைய சிறுபான்மை பிரிவாக இன்றைக்கு மாறிவிட்டார்களோ, கருணாநிதி உட்கார்ந்து எந்திரிக்கும் போதெல்லாம் தாங்களும் உட்கார்ந்து எந்திரிச்சார்களோ, கொடியை கொண்டு ஆட்டினார்களோ, கருணாநிதியை வரவேற்பதற்கு ரயில்வே ஸ்டேஷன் ஓடினார்களோ, அந்த மாதிரி ஆளுக்கு என்ன பேசுறாங்க? இடஒதுக்கீடு ஒரு கமிஷன் தான் வரும். இவர்களே 6 மாதத்திற்கு முன்னால் நடத்திய செயற்குழுவிலே தீர்மானம் போட்டார்கள், இடஒதுக்கீடு தந்துடக்கூடாது, கமிஷன் தான் போடணும், கமிஷன் போட்ட பிறகுதான் எங்களுக்கு இடஒதுக்கீடு தரணும் என்று தீர்மானம் போட்டார்கள். அந்த அடிப்படையில் ஜெயலலிதா அவர்கள் இடஒதுக்கீட்டுக்கான கமிஷனை அறிவித்திருக்கிறார்கள். அதை வாங்குவதற்கு தான் உங்களை திரட்டணும். 10 லட்சம் பேருடைய உழைப்பு வீண் போகவில்லை. இந்த சக்தியை பார்த்துவிட்டு முஸ்லீம்கள் ஓட்டு நமக்கு கிடைக்க வேண்டுமானால் தலைவர்களை குழுமைப்படுத்த முடியாது. இனிமேல் எங்களை கூப்பிட்டாங்க. யார் கூப்பிட்டா? ஜெயலலிதா அவர்கள் எங்களை சந்திக்க அழைப்பு விடுத்தார்கள். இடஒதுக்கீடு கொடுத்துட்டு கூப்பிடுங்க வர்றோம், சந்திச்சுட்டு எங்களை குளிப்பாட்டு நினைச்சா வரமாட்டோம். முதல்ல எங்க சமுதாயத்துக்கு செய்ய வேண்டியதை ஃபர்ஸ்ட் செய்யுங்க, 2வது நாங்க வருவோம். அதே மாதிரி அறிவித்தார்கள். கோயிஸ் கார்டனுக்கு வர சொன்னார்கள், வரமாட்டோம். ஜெயலலிதாவுடைய வீட்டுக்கு வரமாட்டோம், தலைமை செயலகத்துக்கு வருவோம், அரசாங்கத்துடைய கோட்டைக்கு வருவோம், பட்ட பகல்ல வருவோம், வெளிப்படையை அறிவித்து விட்டு வருவோம். எங்களை எதிர்க்கக்கூடிய மக்களையும் 12 இயக்கத்தையும் 12 நபர்களை அழைத்துக் கொண்டு போனோம். சாட்சியா வைத்துக் கொண்டு இந்த சமுதாயத்திற்கு இடஒதுக்கீட்டுக்கான ஆணை பிறப்பித்ததற்காக நன்றி தெரிவிக்க சென்றோம். அந்த அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ் அந்த தேர்தல் அறிக்கையில் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள், இடஒதுக்கீடு 1 வருஷத்துல அதை நாங்கள் நிறைவேற்றுவோம், கமிஷன் போட்டுவிட்டோம், அதை உறுதியாக அதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று சொல்ல வைத்திருக்கிறோம். இதெல்லாம் நாங்க செஞ்ச வேலை இல்லையா? இதையே நீங்க எல்லாம் செய்யல. இந்த சமுதாயம் படிக்காம இருக்கு உங்களுக்கு தெரியாதா? பாலைவனத்தில் கஷ்டப்படுறவங்களுக்கு தெரியாதா? வறுமை கோட்டு கீழே உள்ளது தெரியாதா? ஏன் இதை பத்தி நீங்க யாரும் சிந்திக்கல? முஸ்லீம் லீக்கை சிந்திக்கல, தேசிய சிந்திக்கல, ஜமாத்துகளை சிந்திக்கல, நாங்க ஏன் சிந்திப்போம்? எவன் குர்ஆன் ஹதீஸ்ல நிக்கிறான் அவன் தான் சிந்திப்பான். அல்லாஹ் ரசூல் என்று எவன் பேசுகிறானோ அவன் மட்டும்தான் சிந்திப்பான் சமுதாயத்தை பற்றி. மற்றவன் தன்னுடைய சொந்த நலனை சிந்திப்பான். அந்த அடிப்படையில் இடஒதுக்கீட்டுக்கான போராட்டத்திலும் உங்களை இறக்கி அதை வென்றெடுத்து தந்துவிட்டு இந்த தேர்தலிலே தெளிவான நிலைப்பாடு அறிவித்திருக்கிறோம். என்ன நிலைப்பாடு?
வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் ஜெயலலிதா தலைமையில் அமைந்திருக்கிற அதிமுக கூட்டணிக்குத்தான் ஆதரவு. ஏன் ஆதரவு? ஏன் ஆதரவு? இடஒதுக்கீடு வழங்குவதற்கான கமிஷனுக்கு உத்தரவு போட்டிருக்கிற காரணத்தினால் ஆதரவு என்று தெளிவாக அறிவித்திருக்கிறோம். அறிவித்தோர் மாத்திரம் இல்லாமல் நாங்கள் கடினமாக உழைப்பு செய்து அந்த கோரிக்கையை வென்றெடுப்பதற்காகவும் பாடுபடுவோம். இப்படி எல்லா விஷயங்களையும் நாங்கள் கவனிக்கணும். இந்த சமூகம் நல்லா படிக்கணும். இன்னும் சொல்ல போனால் எங்களுடைய நேரடி மேற்பார்வையில் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய ஆண்டிலே தங்கி படிக்கக்கூடிய வெளியூர் மாணவர்களும் தங்கி படிக்கக்கூடிய மெட்ரிகுலேஷன் பள்ளி உங்கள் மாவட்டத்திலே, உங்கள் தஞ்சாவூரில் வரக்கூடிய வருஷம் நாங்கள் நேரடியாக தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் நடத்தவிருக்கிறது. அது பற்றிய விளம்பரம் உணர்வுல உங்களுக்கு வரும். மதுரையில் அல் ஃபுர்கான் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல், தமிழகத்திலே பல ஊர்களிலே பள்ளிக்கூடங்கள், மதரசாக்கள், இப்படி நிறைய இலவச பாடப்புத்தகங்கள், சுப்ஹானல்லாஹ், ஏராளமான சமுதாய பணிகளையும் நாங்கள் அக்கறை செலுத்துகிறோம். கூட்டு குர்பானியாக இருந்தாலும், சதகத்துல் ஃபித்ராக இருந்தாலும், எல்லா காரியத்திலையும் நாங்கள் தலையிட்டு நல்லது செஞ்சு கொண்டிருக்கிறோம். உங்களை என்னத்துக்கு நீங்க எதிர்க்கிறீங்க? எங்களை எதுக்கு வெறுக்கிறீங்க? நாங்க என்ன சிந்தித்தோண்டு எங்களுக்கு எதிராக நீங்கள் கச்சை கட்டுகிறீர்கள்? உங்கள் நெஞ்சை தொட்டு நீங்கள் சிந்திக்க வேண்டும். அதே நேரத்தில் எங்களுக்கு எதிராக சில செய்திகளை சொல்வார்கள். திசை திருப்புவதற்காக ரசூலுல்லாஹ் திட்டுறாங்க, அவுலியாக்களை திட்டுறாங்க, பெரியார்களை திட்டுறாங்க, மகான்களை திட்டுறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, நாங்க மதிக்கிற அளவுக்கு எந்த ஜமாத்தும் மதிக்காது. எப்படி மதிக்கிறோம்? அல்லாஹ்வுடைய ரசூல் ஒன்றை சொல்லிவிட்டால் உலகமே சேர்ந்து எதிர்த்தாலும் அந்த ரசூலுடைய சுன்னத்தை காப்பாற்றுவதற்காக உசுர கொடுப்போம். இதுக்கு மேல எப்படி மதிக்க சொல்றீங்க? அப்ப ரசூலுல்லாஹ் மதிக்கிற நாங்க தான் முன்னாடி நிக்கிறோம். சுன்னத்தை கடப்படி நாங்க தான் நிக்கிறோம். ஏன் ரசூலுல்லாஹ்வை பத்தி கார்ட்டூன் போட்டாங்களே, முத போராட்டம் அறிவிச்சது யாரு? இந்தியாவிலேயே, மொத்த இந்தியாவுல டென்மார்க்ல ஒரு பத்திரிகையில நபிகள் நாயகத்தை கேலி சித்திரம் வரைந்து கீழ்த்தரமா பேசினாங்களே, ஹிந்தி பல பேர் செஞ்சார்கள். முதல்ல இந்தியாவில் அதை கவனத்தில் கொண்டு வந்து போராட்டத்தில் குறித்தது யார்? தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத். ஆக இப்படி ஒரு ஜமாத்து நாடு முழுவதும் இருப்பது உங்களுக்கு நல்லது, நமக்கு நல்லது, எல்லோருக்கும் நல்லது என்று கூறி குர்ஆன் அடிப்படையிலையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் அடிப்படையில் மாத்திரம் நம்முடைய எல்லா விதமான வணக்க வழிபாடுகளையும் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று கூறி, தேர்தல் நேரமாக இருக்கிற காரணத்தினால் நம்ம குறிப்பிட்ட நேரத்தில் முடித்தாக வேண்டும். நன்றி உரைக்கு துவாவெல்லாம் இருக்கிற காரணத்தினால் அப்படி உட்காருங்க. கொஞ்ச நேரம் ஆக்க பொறுத்தவங்க ஆற பொறுக்கணும். இவ்வளவு நேரம் உட்கார்ந்துருந்தீங்க இல்ல, இதெல்லாம் நீங்க இபாதத் ஆக்கிற முடியும். ஒரு நேரம் உட்கார்ந்து இருக்கிறீங்க, உட்கார்ந்து இருந்ததுக்குன்னு ஒரு நன்மை கிடைக்கும் மறுமையில. எப்ப கிடைக்கும்? ஒரு குறிப்பிட்ட துவாவை சொல்லிவிட்டு நம்ம கலைஞ்சோம்னு சொன்னா, இப்படி உட்கார்ந்து இருந்ததெல்லாம் ஒரு தொழுகை மாதிரி, ஒரு நோன்பு மாதிரி, நம்ம செஞ்ச சவாபான ஒரு காரியம் மாதிரி மறுமையில் பதிவு செய்யப்படும். அதனால பரபரன்னு எந்திரிக்காம அப்படியே உட்காருங்க. நன்றி உரை சொல்லிவிட்டு துவா ஓதுன பிறகு நம்ம கலையலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.